ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் பேக் டு ஆப்ட்ரிக்ஸ் வித் மானிக். அரசு வேலை உறுதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்மிட்டேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸோட பேசிக்ஸ் பார்க்க போறாங்க. இந்த பேசிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் சம் சால்வ் பண்ணனாலும் சரி, ப்ராபபிலிட்டி சம் சால்வ் பண்ணாலும் சரி, ஓகேவா? உங்களோட கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் அண்ட் ப்ராபபிலிட்டி கொஸ்டின்ஸ் கண்டிப்பா பார்த்துருப்பீங்கல்ல? எஸ். அண்ட் நிறைய பேர் வந்து இல்லை சார் நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொன்னீங்கன்னா, 2 டயர் இருக்கும் எக்ஸாம்ல. ஒரு சில எக்ஸாம்ஸ்ல டயர் 1, டயர் 2, இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் இருக்கும். ஒரு சில டைம்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இது மேக்ஸிமம் கேட்காம செகண்ட் ஸ்டேஜ்ல கூட கேட்கலாம். அதனால படிச்சு வச்சுக்கோங்க, இது வராம இருக்காது. கண்டிப்பா பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் ப்ராபபிலிட்டில இருந்து கொஸ்டின்ஸ் வரும். ரொம்ப 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 ஈஸி. 1 ஸ்டெப் 2 ஸ்டெப்ல சால்வ் பண்ணக்கூடிய டாபிக் எதுனா இது சொல்லலாம். இப்படிதான் எல்லா டாபிக்கும் சொல்றீங்க, ஈஸி ஈஸி தான் ஈஸி தான் ஈஸின்னு. அப்படின்னா ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணும்போது அது ஈஸின்னு தான் சொல்றீங்க அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அது ஏன் அப்படின்னா ஒன்னு ஒரு ரீசனுக்காக ஈஸி. இப்ப இது ஏன் ஈஸின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வரைக்கும் ஒரு சில எல்லா டாபிக்ஸுமே சரி, இப்படி வந்து இது வந்து நார்மல் மெத்தட், இது வந்து ஷார்ட்கட் மெத்தட் அப்படின்னு நம்ம பிரிச்சு கொடுக்கலாம். இதுல அப்படிலாம் பிரிக்கவே முடியாது. போட்டா ஒரே மெத்தட் தான், அது ஷார்ட்கட் மெத்தட் தான். அந்த மாதிரி தான் இந்த டாபிக்கே இருக்கு. எல்லா சம்ஸுமே ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் இல்லை மேக்ஸிமம் 3 ஸ்டெப்லேயே முடிச்சிடலாம். ஓகேவா? ரொம்ப லென்த்தி ப்ராசஸ்லாம் கிடையாது. அதனால இது ஈஸின்னு சொல்றேன். இப்போ ஏஜஸ் ஈஸின்னு சொல்லியிருப்பேன். அது ஏன் சொன்னேன்னா அதோட சிலபஸ் ரொம்ப கம்மி. இது நிறைய பேசிக்ஸே நான் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசினா தான் பேசிக்ஸே நம்ம வந்து சொல்லித்தர முடியும். பட் ஏஜஸ்லாம் அப்படி இல்லை, அப்படியே டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே, அதனால அது ஈஸின்னு சொல்லுவோம். ஒரு சில டைம்ல மென்சுரேஷன் சொல்லும்போது அது ஈஸின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா அது வந்து ஃபார்முலா படிச்சாலே அப்ளை பண்ணாலே ஆன்சர் வந்துரும்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக ஒன்று ஈஸிங்க. புரியுதா? எஸ். பெர்மிட்டேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் பேசிக். சரியா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். நிறைய குயிக்காக மார்க் எடுத்துடலாம். ஒரு எக்ஸாம் முடியறதுக்கு ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கு, இல்லை 1 நிமிஷம் தான் இருக்குனாலும் நம்பி நீங்க இந்த மாதிரி சம்ஸ் அட்டன் பண்ணலாம். பேசிக்ஸ்லாம் நல்லா படிச்சுட்டு போனீங்களா? சரியா? ஸோ இப்போ நான் ஒரு 2-3 பேஜுக்கு நோட்ஸ் மாதிரி கொடுப்பேங்க. அப்படி சொல்லிக்கிட்டே உங்களுக்கு நோட்ஸ் நடத்துவேன். அதோட பிடிஎஃப் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ அதனால டக்குன்னு எழுதுறத கான்சன்ட்ரேட் பண்ணாம கவனிச்சிருங்க. எழுதுறதுனால எழுதிக்கோங்க, பட் கவனிச்சிருங்க. மெயினாக நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இதோட நோட்ஸ் என் கண்ணு முன்னாடி இருக்குது, அழகா கலராக எழுதி வச்சிருக்கிறேன். அந்த பிடிஎஃப் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை நம்மளுக்கு கோர்ஸ்லையோ உங்களுக்கு கிடைச்சிடும். அதனால கவலையப்படாதீங்க. ஓகேவா? ஜஸ்ட் என்னன்னு கவனிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் பேசிக்ஸ்ல நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னா டிஃபரன்ஸுங்க. பெர்மிட்டேஷன்னா என்ன, காம்பினேஷன் என்ன? நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா, எது பார்த்த உடனே எது பெர்மிட்டேஷன் சம்மு எது காம்பினேஷன் சம்முனே தெரியாது. அதுலதான் பிரச்சனை வரும். ஏன்னா கொடுக்க மாட்டாங்க. இந்த கொஸ்டின்ஸ் பெர்மிட்டேஷன் கொஸ்டின், இந்த கொஸ்டின் காம்பினேஷன் கொஸ்டின் ஸ்பூன் ஃபீட் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் கண்டுபிடிச்சு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா, இல்லை இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா, இல்லை இந்த டெக்னிக் அப்ளை பண்ணலாமா, இந்த டெக்னிக் அப்ளை பண்ணலாமான்னு சொல்லிட்டு போடணும். ஸோ அதனால ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துரும். சின்ன வயசுல ஸ்கூல்லாம் பார்ப்பீங்களா, டிஃபரன்ஸ் பிட்வீன் 4 to 5 பாயிண்ட்ஸ் எழுதி 5 மார்க் எடுத்துறீங்களா ஈஸி, அந்த மாதிரி ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் பொதுவாக சொல்லிடுறேன். பெர்மிட்டேஷனாக இருந்தாலும் சரி, காம்பினேஷனாக இருந்தாலும் சரி, பொதுவாக என்ன அர்த்தம் அப்படின்னா சான்சஸ் தாங்க. சான்சஸ். ஒரு விஷயம் நடக்க எவ்வளோ சான்சஸ் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பெர்மிட்டேஷன் இல்லை காம்பினேஷன். இல்லை அப்படின்னா நம்பர் ஆஃப் வேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு எத்தனை வழிகள் இருக்கு, எத்தனை பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேவா? அதுதான் பேசிக்கா பெர்மிட்டேஷனாக இருந்தாலும் சரி, காம்பினேஷனாக இருந்தாலும் சரி. சரியா? எஸ். சூப்பர். இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்ப்போம். ரெண்டுத்துக்குமே நான் ஒரு வேர்டு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம், ரெண்டுத்துக்குமே நான் ஒரு வேர்டு ஆஸ்க் அப்படின்ற வேர்டை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன் ரெண்டுத்துக்குமே. இப்போ எப்போ பெர்மிட்டேஷன் எப்போ காம்பினேஷன் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன்றது ஃபேக்டோரியல்னா என்ன, பெர்மிட்டேஷன்னா என்ன, இந்த மாதிரியான சில விஷயங்கள் தான். அதனால ஒன்றுத்தையும் நம்ம அப்ளை பண்ணி ப்ராக்டிக்கலாகவே கற்றுப்போம். ஓகேவா? எஸ். பாருங்க, இப்போ இந்த 3 லெட்டர் வச்ச ஒரு வேர்டா, இது வந்து ஒரு 3 லெட்டர் வேர்டு. இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஹவு மெனி, பாருங்க, ஹவு மெனி நம்பர் ஆஃப் வேஸ், இப்படிதான் கொஸ்டின் வரும். ஹவு மெனி 2 லெட்டர் வேர்ட்ஸ், இது 3 லெட்டர் வேர்ட். இதுல இருந்து ஹவு மெனி 2 லெட்டர் வேர்ட்ஸ் கேன் பி ஃபார்ம்ட் ஃப்ரம் த வேர்ட் ஆஸ்க் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ 2 லெட்டர் வேர்டுனா என்ன? ஏஎஸ் அப்படின்றது வேர்டு. என்ன சார் இது ஒரு ஏஎஸ் வேர்டு? ஓகே, ஏஎஸ்ன்றது ஒரு 2 லெட்டர் வேர்டு. எஸ்ஏன்றதும் ஒரு 2 லெட்டர் வேர்டு. சார் எஸ்ஏன்றது மீனிங் இல்லையே, அது ஒரு வேர்டே இல்லையே அப்படின்னு சொன்னீங்கன்னா, பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் மீனிங் ஃபுல் வேர்ட்ஸாக இருந்தாலும் ஓகே, இல்லை மீனிங் இல்லாத வேர்ட்ஸாக இருந்தாலும் ஓகே. ஓகேவா? அதான் மைண்ட் செட் பண்ணிக்கணும். இது வேர்டு இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? ஸோ இந்த 3 லெட்டர் வேர்ட்ல இருந்து எத்தனை 2 லெட்டர் மீனிங்ஃபுல் இல்லை மீனிங்லெஸ் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல 2 லெட்டர் வேர்ட் செய்ய முடியும் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ ஏஎஸ்ன்ற ஒரு வேர்ட் செஞ்சிடலாம், அதையே திருப்பி போட்டு எஸ்ஏன்ற வேர்ட் செஞ்சிடலாம். 2 வந்துருச்சா? அதே மாதிரி ஏஎஸ் இல்லாம எஸ்கே அப்படின்ற ஒரு வேர்ட் செய்யலாம், கேஎஸ் அப்படின்ற ஒரு வேர்ட் செய்யலாம். வந்துருச்சு.
அதே மாதிரி ஏஎஸ் முடிஞ்சிருச்சு, எஸ்கே முடிஞ்சிருச்சு, ஏகே. ஓகேவா? ஏகே அப்படின்ற ஒரு வேர்ட் செய்யலாம், கேஏ அப்படின்ற ஒரு வேர்ட் செய்யலாம். ஓகேவா? இதுக்கு மேல ஏதாவது வேர்ட் செய்ய முடியுமா? ஏஎஸ்கே அப்படின்ற ஒரு 3 லெட்டர் வேர்ட்ல இருந்து 2 லெட்டர் வேர்ட்ஸ் வேற ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு யோசிங்க. எனி பாசிபிலிட்டி இருக்கா? ஏன்னா ஏஎஸ் காம்பினேஷன் எடுத்துட்டோம், அதை திருப்பியும் போட்டுட்டோம், ஏகே எடுத்துட்டோம், எஸ்கேவும் எடுத்துட்டோம். ஸோ 6 தான் பாசிபிலிட்டி இருக்கு. இதுதான் நான் சொன்னேன், 6 சான்ஸ் தான் இருக்கு. அப்ப எத்தனை வேர்ட்ஸுங்க இருக்கு? 6 தான் இருக்கு. சரியா? நம்ம காம்பினேஷனுக்கு அப்புறம் வருவோம். ஃபர்ஸ்ட் பெர்மினேஷன்னா இதுதான். சரியா? எஸ். அப்ப ஆஸ்க்கு நம்ம மேனுவலாவே பண்ணிட்டோம். இப்போ வேர்டு பெருசாச்சுன்னா ஒரு என்ன சொல்றது, ரெயின்போ இல்ல டெய்ரி, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பெரிய பெரிய வேர்டு ஆயிட்டே போச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுல இருந்து எத்தனை 2 லெட்டர் வேர்ட் செய்ய முடியும், 3 லெட்டர் வேர்ட் செய்ய முடியும், 4 லெட்டர் வேர்ட் செய்ய முடியும் இப்படிலாம் கேட்டா உங்களால எழுதி பார்த்தே சொல்ல முடியாதுல்ல, டைம் ஆயிரும்ல. அதுக்கு தான் நம்ம இந்த டாபிக் படிக்கிறோம். ஓகேவா? அதுக்கு தான் இந்த டாபிக் நம்ம படிக்கிறோம். ஸோ இன்ஃபேக்ட் இது ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலும் கூட ஆஸ்பிரண்ட்ஸ். மற்ற எல்லா டாப்பிக்கை விட இந்த பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன், அஃப்கோர்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் ரொம்ப ப்ராக்டிக்கல். ஏன்னா எல்லா மணி இன்ட்ரெஸ்ட் வட்டி எல்லாத்துலேயுமே அதான் இன்வால்வ் ஆகுது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். பட் இது எங்கன்னா இப்போ இந்த கிரிக்கெட் பார்க்குறீங்களா, ஐபிஎல் பார்க்குறீங்களா, எல்லாமே பார்க்குறீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது அதில் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் போடுறாங்கல்ல, இப்படியே போனால் வந்து இவ்வளோ ரன் ரேட்டில் வந்து ஜெயிச்சிடலாம், இப்படியே போனால் வந்து இவ்வளோ ஓவர்ஸில் ஜெயிச்சிடலாம், இதே ரேட்லேயே போனால் இந்த ஓவரில் இவ்வளோ அடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் சொல்கிறாங்கல்ல, அது எல்லாமே பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ் தான். எவ்வளோ சான்ஸ் இருக்குது, இந்த பேட்ஸ்மேன் வந்து இந்த ஓவரில் இவ்வளோ அடிச்சிருக்காரு இவ்வளோ ஹிஸ்ட்ரியில், அப்போ இந்த மாதிரி போச்சுன்னா எவ்வளோ வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ரெடிக்ஷன்ஸ், எல்லாமே மழை வர வாய்ப்பு, எல்லாமே பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் ப்ராபபிலிட்டி தான். சரியா? ஸோ இன் தேட் வே 3 லெட்டரை வச்சு இவ்வளோ நம்மளால மேனுவலாக கண்டுபிடிக்க முடியுது. இதே 5 லெட்டர் வேர்ட்லாம் கொடுத்தா கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நம்ம ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். புரியுதா? எஸ். அப்போ ஃபார்முலா இப்போ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோமா? எஸ். இப்போ நம்மளுக்கு மேனுவலாக 6 வந்துச்சா, ஃபார்முலா வச்சும் 6 வர வைக்கணுமா? எஸ். இந்த ஃபார்முலாவில் எப்படி சொல்லுவாங்கன்னா, என்கிட்ட 3 லெட்டர் இருக்கு, 3 லெட்டர் வேர்டு இருக்கு, 3 லெட்டர் வேர்டு 3, இதை நான் பெர்மிட்டேஷன் பண்ணணும், பி. ஓகேவா? பெர்மிட்டேஷன் பண்ணும்போது அட் அ டைம்ல எவ்வளோ வேர்டு எடுத்துக்க சொன்னாங்க? கொஸ்டின்ல என்ன கொடுத்தாங்க? ஹவு மெனி 2 லெட்டர் வேர்டு தானே ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. ஹவு மெனி 2 லெட்டர் வேர்டு. அப்போ நான் என்கிட்ட 3 இருந்தாலும் 2 எடுத்து தான் நான் பெர்மியூட் பண்ணணும். ஸோ இது தாங்க அந்த சிம்பிள். இதை வச்சு தாங்க எல்லா சம்மும் நீங்கள் சால்வ் பண்ண போறீங்க. பெர்மிட்டேஷன், காம்பினேஷன், ப்ராபபிலிட்டி என்ன எடுத்தாலும் 3P2 இப்படி தான் எழுதுவீங்க. அப்போ அதுக்கு மீனிங் என்ன? என்கிட்ட 3 லெட்டர் வேர்டு இருக்கு, அதை நான் பெர்மிட்டேஷனுக்குள்ள கொண்டு வர போறேன். அட் அ டைம்ல நான் 2 லெட்டர் மட்டும் எடுத்துக்க போறேன். சரியா? எஸ். அப்போ இதுக்கு ஃபார்முலா என்னன்னா, இப்போ இது சிம்பிள் போட்டோம்ல, இதுக்கு ஒரு ஃபார்முலான்னு இருந்தால் தானே இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். எஸ். ஃபார்முலா என்னன்னு ஃபர்ஸ்ட் கொடுத்துறேன், இந்த டப்பாக்குள்ள கொடுத்துறேன். பொதுவாகவே ஃபார்முலா என்னன்னா, NPR இஸ் ஈக்குவல் டு, நல்லா பாருங்க, NPR இஸ் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை, ஓகே, n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் r ஃபேக்டோரியல். இவ்வளவுதான். சரியா? இதை நீங்க ரைட் நோ இப்பயே மனப்பாடம் பண்ணிடுங்க. NPRனா 3P2 இருக்குல்ல, இது n, இது r. NPR இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் r ஃபேக்டோரியல். ஃபேக்டோரியல்னா என்னன்னு நான் சொல்றேன். சரியா? எஸ். இப்பொழுது நம்ம இதை அப்ளை பண்ணும். அப்ளை பண்ணி பார்த்துருவோமா? 3P2னா ஃபர்ஸ்ட் n ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் r 3 மைனஸ் 2ன்றது 1 ஃபேக்டோரியல். ஓகே, அவ்வளோதான். இப்போ இதை சால்வ் பண்ணும். ஃபேக்டோரியல்னா என்ன? எப்படி அடிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ராக்ஷன், டிவிஷன், பெர்சன்டேஜ், ரேஷியோ, இதெல்லாம் ஒரு சில மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனும், ஃபேக்டோரியலும் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் தான். ஸோ அதுக்கு நான் இப்போதைக்கு சிம்பிளாக ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன், அப்புறம் டீட்டெயிலாக நம்ம பேசலாம். 3 ஃபேக்டோரியல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 3 ஃபேக்டோரியல் இருக்கா, 3லேருந்து ஆரம்பிச்சு 2, 1 வரைக்கும் அப்படியே டிக்ரீசிங்ல மல்டிப்ளை பண்ணிட்டே வரணும். இப்போ 4 ஃபேக்டோரியல் அப்படின்னா 4லேருந்து ஆரம்பிச்சு 4 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 1, 1ஓட நிப்பாட்டிக்கணும். புரியுதா? 5 ஃபேக்டோரியல்னா 5லேருந்து ஆரம்பிச்சு 4, 3, 2, 1 அதோட நிப்பாட்டிக்கணும். புரியுதா? எஸ். அப்போ 3 ஃபேக்டோரியல்னா 3 இன்டூ 2 இன்டூ 1, 1 ஃபேக்டோரியல்னா 1லேயே ஆரம்பிச்சு 1லேயே முடிஞ்சிடும். ஸோ ஆன்சர் வந்து என்ன வருது? 6 வருதா? ஸோ இதுதான் அந்த 6. புரியுதா? இதுதான் அந்த 6. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கை புரிஞ்சுப்போம், அடுத்து டஃப்பான சம்ஸ்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரியா? ஃபர்ஸ்ட் பேசிக் புரியுதா? பெர்மிட்டேஷன்னா என்ன, அது எப்படி அப்ளை ஆகுது, அதோட ஃபார்முலா என்ன, எப்படி அதை சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும், ஃபேக்டோரியல்னா என்ன, இதை பார்த்துட்டோம். பேசிக்ஸ் பார்த்துட்டோமா? இது ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் பிட்வீன்ல இது ஒரு டிஃபரன்ஸ் தான். இந்த மாதிரி 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் ஒரு பாயிண்ட்டை சொல்லிடுறேன், முக்கியமான பாயிண்ட். இப்போ அப்படியே காம்பினேஷனுக்கு வருவோம். இது கிளியரா புரியுதா? எந்த டவுட்டும் இல்லை. 6 சான்ஸ் தானே இருக்கு, இதுலயும் ஃபார்முலாலேயும் அது தானே வந்துச்சு. எஸ். இப்போ அதே ஆஸ்கை வந்து காம்பினேஷனுக்கு எடுப்போம். ஸோ காம்பினேஷனுக்கு எடுக்கும்போது என்னன்னா, இந்த ஆஸ்கை வந்து லைட்டா வந்து நான் வந்து மாத்துறேன்.
என்னன்னா, ஏன்னா லெட்டர்ஸா கொடுக்க மாட்டாங்க, ஒரு பர்சன்ஸ். ஓகேவா? ஏன்றவர் என்ன எடுத்துக்கோங்க அப்படின்னா, லைக் கிரிக்கெட்டர்ஸே வச்சுக்கோங்களேன், அக்சர் பட்டேல் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? அக்சர் அப்படின்னு எடுத்துக்கோங்க, அக்சர் பட்டேல். ஓகே, பவுலர். அடுத்து எஸ் வந்து சச்சின் அப்படின்னு எடுத்துக்கோங்க. கே வந்து கோலி அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது 3 தான் வந்து ஆஸ்க் அப்படின்ற இதோட சும்மா பர்சன்ஸ். என்கிட்ட 3 பர்சன்ஸ் இருக்காங்க. இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்களா, இங்க எப்படி கேட்டாங்க, என்கிட்ட 3 லெட்டர் இருக்கு, 3 லெட்டர் வேர்டு இருக்கு, அந்த வேர்ட்ல இருந்து எத்தனை 2 லெட்டர் வேர்ட் செய்ய முடியும்னு கேட்டாங்க. இங்க கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, என்கிட்ட 3 பர்சன்ஸ் இருக்காங்க, ஏஎஸ்கே, அக்சர், சச்சின், கோலின்னு என்கிட்ட 3 பர்சன்ஸ் இருக்காங்க. அவங்கள வச்சு எத்தனை 2 பீப்புள் டீம் செய்ய முடியும்? ஒரு டீம் எனக்கு செய்யணும், அந்த டீம்ல 2 பேர் தான் இருக்கணும். அந்த மாதிரி எத்தனை விதமான 2 பேர் டீம் செய்ய முடியும்? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். அப்போ நீங்க யோசிங்க, ஃபர்ஸ்ட் வந்து நான் அக்சரையும் சச்சினையும் வச்சு ஒரு டீம் செய்வேன். செய்ய முடியுமா? எஸ். அடுத்து அக்சர் சச்சின், இப்போ இதில் டிஃபரன்ஸ் நேரத்துக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அக்சர் சச்சின் வரும்போது ஏஎஸ் போட்டுட்டு மறுபடியும் சச்சினையும் அக்சரை வச்சு நான் இன்னொரு டீம் சொல்ல முடியுமா? அக்சர் சச்சின் ஒரு டீமு, சச்சின் அக்சர் வேற டீமா? இல்ல, அதே டீம் தான். அப்ப இங்க வந்து எனக்கு ஆர்டர் மாறினா வேல்யூ இருக்கு அதுக்கு. ஏஎஸ்ன்றது ஒரு வேர்டு ஆகுது, எஸ்ஏன்றது வேற வேர்டு ஆகுது. பட் இங்க அக்சர் சச்சின் ஒரு டீம், சச்சின் அக்சரும் அதே டீம் தான். அப்ப இங்க வந்து இந்த பாசிபிலிட்டி எல்லாம் போயிடும். புரியுதா? ஏஎஸ்னா எஸ்ஏ வராது, அடுத்து எஸ்கே வரும், எஸ்கே வரும், அடுத்து வந்து ஏகே வரும். ஸோ இந்த 3 டீம் தான் பாசிபிளே தவிர இந்த 3 டீம் இந்த 3 சான்சஸ் பாசிபிள் கிடையாது. புரியுதா? அப்ப இங்க வந்து ஆர்டர் முக்கியமா இருக்கு, இங்க ஆர்டர் இம்பார்ட்டன்ட் இல்லையா ஆயிடுது. புரியுதா? ஏன்னா ஏஎஸ்னாலும் அதே தான், எஸ்ஏனாலும் அதே தான், ஆர்டர் முக்கியம் இல்லாம ஆயிடுச்சு. அப்ப எனக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா 3 வாய்ப்புகள் தான் இருக்கு. இங்க 6, இங்க 3. புரியுதா? இதையும் வந்து நம்ம ஃபார்முலா வச்சு கத்துக்கணும். ஏன்னா பெரிய டீம் ஆயிடுச்சுன்னா நான் சொன்ன மாதிரி லைக் என்ன சொல்றது, ரெயின்போ, ஒரு பெரிய ஆப்பிள், இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய வேர்ட்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்போ ஃபார்முலா சேம் இதே பேட்டர்ன் தான். இங்க இதை வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, 3 பேர் இருக்காங்க, அதே தான் 3 பேர்ல இருந்து நான் காம்பினேஷன் பண்ணணும். சி இங்க பெர்மிட்டேஷன் பி, அங்க காம்பினேஷன் சி. அட் அ டைம்ல நான் 2 பேர் எடுக்கணும், 3C2. ஸோ 3C2க்கு ஃபார்முலா போடலாமா? என்சிஆர் ஃபர்ஸ்ட் கத்துக்கலாமா? 3C2னா ஃபர்ஸ்ட் என்சிஆர் என்ன ஃபார்முலா? அதே மாதிரி தாங்க இருக்கும், நல்லா கவனிங்க. என் ஃபேக்டோரியல், அது மனப்பாடம் பண்ணீங்களா? அப்படியே சொல்லுங்க பார்ப்போம். என்பிஆர் சொன்னீங்களா, அப்படியே சொல்லுங்க. NCR is equal to n factorial divided by n minus r factorial. இப்படி சொன்னீங்களா? எஸ். இப்போ அது கூட டிவிஷன்ல ஒரு r factorial மட்டும் ஆட் பண்ணிக்கணும். புரியுதா? சேம் தான், NPR n factorial divided by n minus r factorial. ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு r factorial மட்டும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் அப்படியே ரைட் நவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, உடனே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ இப்போ நம்மளுக்கு 3C2 தானே தேவைப்படுது. 3C2 is equal to, ஓகே தெரியுதா எல்லாருக்குமே? 3C2 is equal to 3 factorial divided by 3 minus 2 1 factorial. பழைய மாதிரி எக்ஸ்ட்ராவா ஒரு r factorial மட்டும் வருது. இப்போ 2 factorial மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? எஸ். அப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? 3 factorialனா என்ன பார்த்தோம்? 3 into 2 into 1 divided by 2 factorialனா 2 into 1, 1 factorialனா 1 தான். ஸோ கேன்சல் அடிச்சிங்கன்னா 3 தான் வருது ஆன்சர். கிளியரா? அப்போ பெர்மிட்டேஷன்ல உங்களுக்கு 6 6 வந்துச்சு, காம்பினேஷன்ல உங்களுக்கு மேனுவலா போட்டாலும் 3, ஃபார்முலா வச்சு போட்டாலும் 3. ஓகேவா? இதுதாங்க பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன். ஓகேவா? ஸோ இதுதான் பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸை பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. எனிவே நான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துட போறேன், இருந்தாலும் நீங்க உங்களுக்கு என்ன புரியுதோ நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இதுதான் பெர்மிட்டேஷன், இதுதான் காம்பினேஷன். எப்பயுமே ஒரே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏஎஸ்கே 3 பேர் எடுத்துக்கிட்டீங்க, இந்த மாதிரி ஏபிசி வாட் எவர், ஸ்கை, எஸ்கேஒய் ஏதோ ஒன்று 3 லெட்டரோ 5 லெட்டரோ ஒரே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு பெர்மிட்டேஷனும் பண்ணி பார்த்து காம்பினேஷனும் பண்ணி பார்க்க சொன்னாங்கன்னா, புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? புரியுதா? இப்போ 3P2 3C2 அந்த மாதிரி ஒரு 5P3 5C3 இந்த மாதிரி ஒரே எக்ஸாம்பிளை எடுத்து பண்ணீங்கன்னா எப்பயுமே பெர்மிட்டேஷனோட வேல்யூ தான் அதிகமாக வரும், காம்பினேஷனோட வேல்யூ கம்மியாக தான் வரும். ஓகே, இது ஏன் நான் அடுத்து சொல்றேன். இப்போ புரியுதா? எஸ். ஃபர்ஸ்ட் ஒரு டிஃபரன்ஸ் தாங்க பார்த்துருக்கோம், இன்னொரு டிஃபரன்ஸ் பார்க்கணும். எஸ், சூப்பர். கிளியரா பொறுமையா கவனிங்க, ஒன்றும் அவசரமே இல்லை. உங்களுக்கு பேசிக்ஸ் நல்லா புரிஞ்சிருச்சுன்னா சம்ஸ்லாம் அப்படியே சரளமாக போட்டுருவீங்க. ஸோ இப்போ வந்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தான், ஏன்னா பேசிக் ஃபர்ஸ்ட் முக்கியமான ஸ்டெப் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, மீதி எல்லாம் அதை வச்சு தான் நான் சொல்வேன். காம்பினேஷன். ஓகே, காம்பினேஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃபார்முலா பார்த்தோம், அதோட பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்முலா மெயினாக, ஃபார்முலா அண்ட் என்ன கான்செப்ட் அப்படின்ற
ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம், ரெண்டுத்துக்கும் பார்த்துட்டோம். ஓகேவா, அது எழுதிக்கிட்டீங்க. இப்போ செகண்ட் என்னன்னா, அதுல இருந்து அப்சர்வ் பண்ற முக்கியமான விஷயம் ஒண்ணு இதுல நம்ம பதிவு பண்ணணும். என்னன்னா, ஆர்டர் எதுல இம்பார்ட்டன்ட் எதுல நாட் இம்பார்ட்டன்ட் சொல்லுங்க. அதை நான் சொல்லிட்டேன், லாஸ்ட் இதுலயே சொல்லிட்டேன். அதை கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி சொல்லுங்க. எதுல ஆர்டர் முக்கியம் எதுல ஆர்டர் முக்கியம் இல்லை. ஏன்னா இந்த கீவேர்ட்ஸ்லாம் வச்சுதான் நீங்க கொஸ்டின்ல இருந்து பார்த்த உடனே ஏன்னா கொஸ்டின்லேயே ஒரு சில டைம்ல ஆர்டர் இஸ் இம்பார்ட்டன்ட் இல்ல ஆர்டர் முக்கியன்ற மாதிரி சொல்ற வார்த்தைகள் வந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த டிஃபரன்ஸ் நல்லா மைண்ட்ல ஏறிச்சுன்னா தான் பார்த்த உடனே பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் கண்டுபிடிக்க முடியும். அப்ப ஆர்டர் எதுல இம்பார்ட்டன்ட் திருப்பி வேணா பாருங்க. இப்ப இதுல ஆர்டர் இம்பார்ட்டன்ட் ஏன்னா உங்களுக்கு ஏஎஸ்ன்றது ஒரு வேர்டு, எஸ்ஏன்றது வேற வேர்டு. ஆர்டர் மாறுச்சுன்னா ஒரு புது வேர்டு வந்துருது. பட் இதுல ஏஎஸ்ன்றது ஒரு டீம், எஸ்ஏன்றதும் அதே டீம் தான். அப்ப ஆர்டர் எனக்கு முக்கியம் இல்லை. இங்க நான் ஏஎஸ்ன்னு எதுனாலும் ஒண்ணுதான், எஸ்ஏன்னு எதுனாலும் அதே டீம் தான். சச்சின் அக்சர், அக்சர் சச்சின் ரெண்டும் ஒரே டீம் தானே. அப்ப ஆர்டர் இதுல முக்கியம் இல்லை. அப்ப புரியுதா? இதை நல்லா பதிவு பண்ணிக்கங்க, எழுதிக்கங்க. ஆர்டர் இஸ் இம்பார்ட்டன்ட், ஆர்டர் இஸ் இம்பார்ட்டன்ட். இங்க ஆர்டர் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், நாட் இம்பார்ட்டன்ட். அதை எழுதிக்கோங்க. ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ். ஸோ சூப்பர். நீங்களும் யாருக்காவது பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் சொல்லி கொடுக்குறீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும். ஜஸ்ட் ஃபார்முலா வச்சு போட்டுடலாம் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். சரியா? எஸ். அப்புறம் நான் ஒன்று சொன்னல, எப்பயுமே ஃபார் சேம் வேல்யூ, ஒரு எக்ஸாம்பிள் இப்போ 5p3 இப்படி எழுதுறீங்கன்னா இங்கே 5c3 எழுதுறீங்கன்னா எது கிரேட்டராக இருக்கும்? 5p3 5c3, 4p2 4c2 இந்த மாதிரி ஒரே வேல்யூஸ்க்கு எழுதுறீங்க அப்படின்னா எதுங்க அதிகமாக இருக்கும்? பெர்மிட்டேஷன் தான் அதிகமாக இருக்கும். காம்பினேஷனோட வேல்யூ கம்மியாக தான் இருக்கும். ஏன்? லாஜிக்காக யோசிங்க பார்ப்போம். ஏன்? இதோட புரிதல் தான் இதோட ஆன்சர். ஏன்னா இதுல ஆர்டர் முக்கியன்றதுனால எல்லாமே டபுள் டபுளா வரும். எஸ்ஏன்னு வந்துச்சுன்னா ஏஎஸ்னு இன்னொன்று வரும். பட் இங்க எஸ்ஏன்னு வந்துச்சுன்னா ஏஎஸ்னு இன்னொன்று வராது. ஸோ கட் ஆயிடும் ஆப்ஷன்ஸ். புரியுதா? இதுல எக்ஸ்ட்ராஸ் வரும். இதுல அந்த எக்ஸ்ட்ராஸ் ஆர்டர் இம்பார்ட்டன்ட் இல்லைன்றதுனால எக்ஸ்ட்ராஸ் வராது. அதனால இது பெர்மிட்டேஷன் காம்பினேஷன். புரியுதா? இது அதனாலதான் இது அதிகமா வருது. சிம்பிள். ஆர்டர் இதோடைய ரீசன் தான் இதுக்கு ஆன்சர். புரியுதா? எஸ், சூப்பர். அண்ட் அடுத்தது வந்து ஃபோர்த் முக்கியமான எக்ஸாம்பிள் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, என்னென்ன வேர்ட்ஸை வச்சு ஒரு கொஸ்டினை பார்த்த உடனே அது பெர்மிட்டேஷனா காம்பினேஷனான்னு கண்டுபிடிக்கலாம். ஒரு சில வேர்ட்ஸ் கீவேர்ட்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ குறிப்பாக வந்து லெட்டர்ஸ், இப்போ நான் சொன்னல லெட்டர்ஸ் வேர்ட்ஸ்லாம் வருது. ஒரு வேர்டில் இவ்வளோ லெட்டர்ஸ் இருக்கு, அந்த லெட்டர்ஸை வச்சு எத்தனை புது வேர்டு, இந்த மாதிரி லெட்டர்ஸ் பேஸ் பண்ண சம்ஸ், வேர்ட்ஸ் பேஸ் பண்ண சம்ஸ், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, இவங்களை எத்தனை விதமாக உட்கார வைப்பீங்க. ஓகேவா? என்கிட்ட 5 சேர் இருக்கு, 5 பர்சன்ஸ் இருக்காங்க, எத்தனை விதமா அவங்க மாத்தி உட்கார வைக்கலாம். இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் பார்த்த உடனே டிஜிட்ஸை எத்தனை விதமா மாத்தலாம், இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் வந்துச்சுனாலே நீங்க மேக்ஸிமம் இது வந்து 100% இல்லைங்க, திடீர்னு அதுலயும் டெஸ்ட் பண்ணுவாங்க. பட் மெஜாரிட்டி இது வந்து 90% இப்படி வந்துச்சுன்னா 90% இப்படி வந்தாலே அது என்னது? பெர்மிட்டேஷன் தான். இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா. அப்படியே காம்பினேஷன் வந்தீங்கன்னா செலெக்ஷன். நான் சொன்ன டீமை வந்து எத்தனை விதமான, என்கிட்ட 3 பேர் இருக்காங்க, அக்சர் சச்சின் கோலின்னு, அதுல இருந்து எத்தனை விதமான 2 பேர் டீமை செலக்ட் பண்ணுவீங்க, பிக் பண்ணுவீங்க. இந்த மாதிரி செலெக்ஷன், மனிதர்கள் வச்சு வர்றது பிக்கிங். ஓகேவா? செலெக்ஷன், பிக் பண்றது, பிக்கிங். என்ன பிக் பண்றோம் அப்படின்னா டீம் பிக் பண்றோம். ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள். ஸோ ஹியூமன்ஸ் மேக்சிமம் ஒரு மனிதர்களை பத்திலாம் வந்துச்சுனாலே உங்களுக்கு மேக்சிமம் என்ன ஆயிடும் அப்படின்னா காம்பினேஷன். ஒரு ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இந்த ஹியூமன்ஸ் அப்படின்னும் போது ஸ்டூடெண்ட்ஸ், பிளேயர்ஸ், இந்த மாதிரியானதுலாம். புரியுதா? ஹியூமன்ஸ் போது ஸ்டூடெண்ட்ஸ், பிளேயர்ஸ், இந்த மாதிரியான செலெக்ஷன், பிக்கிங், டீமு, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக காம்பினேஷன் சொல்லிடலாங்க. ஓகேவா? ஸோ இதாங்க. ஸோ இதில் இன்னொரு வார்த்தை அரேஞ்ச்மெண்ட்டும் முக்கியம். சீட்டிங், அரேஞ்ச்மெண்ட். ஸோ பேசிக்காக அரேஞ்சிங், எதெல்லாம் வந்து அடுக்குறீங்கன்னு போது ஆர்டர் முக்கியம் இல்லை. இந்த புக்கு அடிக்கிட்டு இந்த புக் எடுக்கலாம், இல்லை அந்த புக் அடிக்கிட்டு இந்த புக் எடுக்கலாம். அப்போ அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னும் போது உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா பெர்மிட்டேஷன் போயிடணும். இதே வந்து கடையில் போய் ஒரு 4 புக்கு ஜஸ்ட் வாங்குறீங்க, செலக்ட் பண்ணுறீங்க. அப்போ ஏபின்னு 2 புக் இருக்கு, ஜஸ்ட் ஏபியை 2 செலக்ட் பண்ணாலும் அந்த 2 புக்கு தான் செலக்ட் பண்ணிருக்கீங்க. பிஏ ஃபர்ஸ்ட், ஏ செகண்ட் செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு அதே 2 புக்கு தான் செலக்ட் பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல உங்களுக்கு காம்பினேஷன் ஆயிடும். புரியுதா? ரெண்டுமே 2 புக்கு தாங்க. நல்லா கவனிங்க. இப்போ நான் வந்து சம்மரிக்கு வந்துட்டேன். உங்களோட மைண்ட் செட் வந்து ஃபைனலைஸ் பண்ணிடுறேன். ஏன்னா டிஃபரன்ஸ் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஓகேவா? சிம்பிள். 2 புக்கை வந்து உங்களை நான் அடுக்க சொல்றேன். ஓகேவா? 2 புக்கை வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து வாங்கிட்டு கடையில இருந்து அடுக்க சொல்றேன். வீட்டில் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்றேன்னா ரேக்ல ஏ புக்கை ஃபர்ஸ்ட் ஏ புக்கை உள்ள வச்சுட்டு பி புக்கை வெளியே வச்சா அது ஒரு அரேஞ்ச்மெண்ட், பிஏ வச்சுட்டு ஏவை வெளில வச்சா அது வேற அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? அப்ப இது என்ன ஆயிடுது? பெர்மிட்டேஷன் ஆயிடுது. இதே வந்து கடையில போயிட்டு 2 புக்கை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சும்மா சொல்றேன். ஓகேவா? அப்ப ஏவை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு பிஏ செகண்ட் எடுத்தா அது வேற 2 வேற வாங்கிட்டீங்கன்னு அர்த்தமா? இல்ல.
பிஏ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு ஏவை செகண்ட் எடுத்தாலும் ரெண்டுத்துக்கும் ஒரே பில் தான் போட போறீங்க. எப்படி எடுத்து எப்படி சப்மிட் பண்ணாலும் அதே பில் தான். அப்போ செலெக்ஷன், பிக்கிங், இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் உங்களுக்கு காம்பினேஷனாக இருக்கும். சரியா? ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் வந்து பேசிக்ஸ் ஆஃப் த பேசிக்ஸ். இன்னும் முடியல, வீடியோ முடியல. ஓகேவா? அடுத்து ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட்டுக்கு நான் கொண்டு போகிறேன். ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. போன ஸ்லைட்ல இருந்து முடிஞ்சா ஃபார்முலாவை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க குயிக்கா. ஓகேவா? ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் போகிறோம். 20 மினிட்ஸ். சூப்பர். ஸோ ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட்டுங்க. ஆக்சுவலாக பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷனில் முக்கியமான விஷயம் எது அப்படின்னா ஃபேக்டோரியல் அப்படின்றது தான். அதான் சொல்லிட்டீங்களே சார் அப்படின்னு சொன்னாலுமே அதுலேயும் ஒரு சில நுவான்சஸ் இருக்குது, தவறுகள் நடக்கக்கூடிய இடங்கள் இருக்குது ஃபேக்டோரியல் அப்படின்னா. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டோரியல் என்னன்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியல் ஒரு லீகலான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். என் ஃபேக்டோரியல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ல இருந்து ஆரம்பிக்கணும், மல்டிப்ளை பண்ணணும், அடுத்து என்ன ஒன்று குறைக்கணும், அடுத்து இதை ஒன்று குறைக்கணும், அடுத்து இதுல இருந்து ஒன்று குறைக்கணும், இப்படி போயிட்டே இருக்கணும். எது வரைக்கும் அப்படின்னா 1 வரைக்கும், 0 வரைக்கும் கிடையாது. ஏன் 0 வரைக்கும் கிடையாதுன்னா 0 போட்டோன்னா முழுசா 0 ஆயிரும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு மீனிங்கே இல்லாமல் போயிடும். புரியுதா? அப்போ இதுதான் வந்து ஃபேக்டரோட டெஃபினிஷன். அப்போ இப்போ அப்படியே என் கூட எழுதிக்கிட்டே வாங்களேன். 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இந்த வேல்யூஸ்லாம் உங்களுக்கு வந்து மனப்படமா தெரியணுங்க. அதுக்கு தான் இந்த ஒரு ஸ்லைடே. 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா 120 சார் அப்படின்னு தெரியணும். அது எப்படி வருது? 5 4 3 2 1 மல்டிப்ளை பண்ணுங்க. 20, இது ஒரு 6, 20 into 6 என்னது 120. அப்போ நாலு பேர் 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு பார்த்தாலே 120 அப்படின்னு தெரியணும். 4 ஃபேக்டோரியல் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? 4 into 3 into 2 into 1. சரி, இந்த 1 போகணும்னு அவசியம் இல்லை கடைசியில், ஏன்னா 1 மல்டிப்ளிகேஷன் எதுவும் மாறாது. 4 3 2 12 2 சார் 24. ஓகேவா? 3 ஃபேக்டோரியல் என்ன வரும்? 3 into 2 which is 6. ஓகேவா? 2 ஃபேக்டோரியல் 2 into 1 2. 1 ஃபேக்டோரியல் 1. சரி, இப்போதான் அந்த ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு. ஓகேவா? சஸ்பென்ஸ் இருக்கு. நிறைய இடங்கள்ல 0 ஃபேக்டோரியல்னு வர வாய்ப்பு இருக்குது. எங்கேயாவது இடத்துல 0 ஃபேக்டோரியல் அப்படின்னு வந்துருச்சுன்னா என்ன வேல்யூ போடுவீங்க? 0ன்னு போட்டு போயிட்டு சோழியை முடிச்சிடாதீங்க. ஓகேவா? 1 தான் அதுவும். இது ஏன் அப்படின்னா அதை பல டெக்னிக்கலான எக்ஸ்பிளனேஷன்லாம் இருக்கு. ஓகேவா? அது வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக போகும். ஏன் 1 ஃபேக்டர்லையும் 1ன்னு சொல்றீங்க, 0 ஃபேக்டர்லையும் 1ன்னு சொல்றீங்க அப்படின்னா அது ஒரு டெக்னிக்கலான எக்ஸ்பிளைன் பண்ணோம். இதுக்கு மட்டும் நம்மளுடைய கோர்ஸ்ல சரி, இல்லை நீங்க யூடியூப்ல பாக்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் ஒரு குட்டி ஷார்ட்ஸோட லிங்க் வைக்கிறேன். ரீல்ஸ் மாதிரி இருக்கும். அதுல நான் டீடைலாக சொல்லியிருப்பேன். அதை நீங்க பாத்துருங்க. ஓகே? இது மட்டும் அந்த ரீல்ல நான் ஏன்னு சொல்லியிருப்பேன். இங்க டைம் ஆயிரும். புரியுதா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு ஃபார்முலா கேட்க மாட்டாங்க. ஏதாவது வேல்யூ வந்துச்சுன்னா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈவன் 7 ஃபேக்டோரியல் வந்தாலும் உங்களுக்கு நீங்க போட தெரியும். பட் என்ன தெரியுமா, எக்ஸாம்ல யாரும் உங்களை மல்டிப்ளை பண்ண சொல்லி டார்ச்சர்லாம் பண்ண மாட்டாங்க. 7 ஃபேக்டோரியல்லாம் வந்துச்சுன்னா நீங்க மல்டிப்ளை எல்லாம் பண்ணணும்னா அவசியம் இல்லை. ஆன்சர்லேயே 7 ஃபேக்டோரியல் தான் இருக்குமே, அப்படியே விட்டுறலாம். பட் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா என்னது? டேபிள்ஸ் மாதிரி 120. 4 ஃபேக்டோரியல் அப்படின்னா 24. 3 ஃபேக்டோரியல்னா 6 பார்த்த உடனே தெரியும். 2 ஃபேக்டோரியல்னா 2, 1 ஃபேக்டோரியல்னா 1, 0 ஃபேக்டோரியல்னா 1 அப்படின்றது தெரியும். அதுதான் இந்த ஸ்லைட், முக்கியமான ஒரு ஸ்லைட். இதுக்கு மறக்காம அந்த ரீலை பார்த்துருங்க. ஓகேவா? சூப்பர். இப்போ இன்னும் ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் தான் முடிய போகுது. அதுக்கப்புறம் ஒன்று இருக்கா? ஓகே, ஸோ குயிக்காக முடிச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபேக்டோரியல் பெர்முடேஷன் காம்பினேஷன்ல ஒரு முக்கியமான புரிதல் ரொம்ப முக்கியங்க. என்ன அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் கான்செப்ட்னு ஒன்று இருக்கு, அடிஷன் கான்செப்ட்னு ஒன்று இருக்கு. சார் அதெல்லாம் எனக்கு குழந்தையிலேருந்தே தெரியுமே சார் அப்படின்னு சொல்றது எனக்கு புரியுது. அது இல்லைங்க, இது கொஞ்சம் வேற. பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன்ல மல்டிப்ளிகேஷன் கான்செப்ட், அடிஷன் கான்செப்ட்னு ஒன்று இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பல சம்ஸை ஈஸியாக போடலாம். ஈவன் ஃபார்முலாவே இல்லாம ரொம்ப சிம்பிளா போடலாம். ஓகேவா? அது பேர் வந்து பிளாங்க் மெத்தட்னு கூட சொல்லுவோம். அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஓகேவா? பிளாங்க் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் நம்மளுடைய ஃபோல்டரில் செக் பண்ணி பாருங்க. யூடியூப்லேயே கூட ஓப்பனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது பிளாங்க் மெத்தட். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஆப்பில் மெயின்டைன் பண்ணுவோம். ஜென்ரலான கான்செப்ட்ஸ் தான் யூடியூப்ல போடுவோம். ஸோ பிளாங்க் மெத்தடை வைத்தே பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன், ஒரு சில பெர்முடேஷன் காம்பினேஷன் சம்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இப்படி ஜஸ்ட் ஒரு கொஸ்டினை பார்க்கும்போது பிளாங்க் போட்டே போடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த மெத்தடுக்குலாம் இதுதான் பேஸ். ஓகேவா? எஸ், மல்டிப்ளிகேஷன் அடிஷன் ஒண்ணுமே இல்லைங்க. சிம்பிளா யோசிங்க. இங்க பாருங்க, சிம்பிள். இப்ப சென்னை இருக்கு, சென்னை. அடுத்து மதுரை இருக்கு, கன்னியாகுமரி இருக்கு. அப்படியே மேப் மைண்ட்ல வருதா? தமிழ்நாடு மேப்ல சென்னை, ஓகே, சென்னை இருக்கு, மதுரை இருக்கு, கன்னியாகுமரி இருக்கா? இப்ப நான் வந்து சென்னையில இருந்து கன்னியாகுமரி போனோம், சில இருந்து கேப் போனோம். ஆனா இந்த ரூட் வழியா தான் போய் ஆகணும், முடிவு பண்ணிட்டேன். மதுரையில ஒருத்தரை பிக் பண்ணிக்கிட்டு தான் போனோம். அப்ப நான் சென்னையில இருந்து மதுரை போறதுக்கு எனக்கு 3 ரூட் இருக்கு. பைபாஸ், ஈசிஆர் அதெல்லாம் சொல்லுவாங்களாங்க. அந்த மாதிரி சும்மா ஒரு 3 ரூட் சம்முக்காக எடுத்துக்கோங்களேன். 3 விதமான ரூட்ல போகலாம். 1 2
3. ஓகேவா? பேர் வந்து 1 2 3 ஹைவே நம்பர். ஓகேவா? 1 2 3 ரூட் நம்பர். ஓகேவா? எஸ். இப்ப மதுரையில இருந்து கன்னியாகுமரி போகணும்னா ஒரு 2 ரூட் இருக்கு. ரெண்டு ரூட் இருக்கு. அப்ப இப்படி ஒரு ரூட் 4ஆம் நம்பர் ரூட், 5ஆம் நம்பர் ரூட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா இதே தான் கொஸ்டினா வரும். இதே மாதிரி வரும். ஓகேவா? There are 3 different routes to travel from Chennai to Madurai, and there are 2 different routes to travel from Madurai to Kanyakumari. If I have to travel from Chennai to Kanyakumari, how many number of ways I can travel? எத்தனை விதங்கள்ல எத்தனை ரூட் பிடிச்சி நான் வந்து கன்னியாகுமரி அடையலாம்? என்ன சார் ஒரு ரூட் அப்படி சொல்லக்கூடாது. இங்க பாருங்க, நான் போகும்போது இந்த 1 ரூட் எடுத்துட்டு மதுரை போயிட்டு 4 எடுக்கலாம். இது ஒரு வாய்ப்பு. அதான் சொல்றேனே, இது ஃபுல்லாமே நம்பர் ஆஃப் வேஸ், நம்பர் ஆஃப் சான்சஸ், வாய்ப்பு தான். இது எல்லாமே ஒரு கணிப்பு, நடந்தது இல்லை, ஒரு கணிப்பு, வியூகம். ஓகேவா? அப்போ 1 4 எடுக்கலாம், இல்ல அதே 1ல போயிட்டு 4 போகாம 5 போயிடலாம். இது ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி 2 போயிட்டு 4 போகலாம், இல்ல 2 போயிட்டு 5 போகலாம். இப்போ பிடிச்சிட்டிங்களா? அந்த பேட்டர்னை பிடிச்சிட்டிங்களா? இவ்வளவு தானேங்க, 6 தானேங்க, 6. இப்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. இப்ப இது மாதிரி நிறைய இருக்கும்ல, நிறைய விதமான பெரிய பெரிய சயின்டிபிக் ப்ராப்ளம்ஸ்க்குலாம் பல வாய்ப்புகள், பல. அப்ப அதுக்கெல்லாம் எப்படி பார்த்த உடனே சொல்றது? எப்படி இது வந்து 6 வருதா உங்களுக்கு? 6 வருது. பார்த்த உடனே எப்படி சொல்றதுன்னா அதான் பிரின்சிபல் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு இது நீங்க எப்படி பிரிச்சுக்கணும்னா சிகேன்றத சிஎம்னு பிரிச்சுக்கிட்டு எம்கேன்னு பிரிச்சுக்கணும். சில இருந்து கேக்கு போகணும்னா ஃபர்ஸ்ட் சில இருந்து எம் போயிட்டு அப்புறம் தான் எம்ல இருந்து கே போவீங்க. அப்ப என்ன பண்ணும்னா as friends, மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா இதான் அந்த மல்டிப்ளிகேஷன். அதுக்கு பேர் தான் மல்டிப்ளிகேஷன். ஏன் சார் திடீர்னு மல்டிப்ளிகேஷன் போட்டீங்க அப்படின்னா 2 ஈவெண்ட் நடக்கணும். இப்போ ஒரு ஈவெண்ட் நடக்கணும்னா என்ன அர்த்தம்? நான் சென்னையில இருந்து கன்னியாகுமரி போகணும், இதுதான் எனக்கு எய்ம். அந்த எய்ம் நடக்கணும்னா நான் 2ஆ பிரிச்சுக்கிறேன் என் ஜேர்னியை. ஃபர்ஸ்ட் சென்னையில இருந்து மதுரை போகணும் அண்ட் மதுரையில இருந்து கன்னியாகுமரி போகணும். புரியுதா? என் வார்த்தை புரியுதா? சென்னையில இருந்து மதுரை போகணும் அண்ட் அது பண்ணிட்டு இதுவும் பண்ணணும் அண்ட் மதுரையில இருந்து கன்னியாகுமரி போறோம். இந்த மாதிரி எங்கெல்லாம் அண்ட் வருதோ, அண்ட்ன்ற யூசேஜ் வருதோ மல்டிப்ளிகேஷன். நீங்க காலேஜ் ஸ்கூல்ஸ்ல கூட படிச்சிருப்பீங்க, அண்ட் கேட்னா மல்டிப்ளிகேஷன் போடுவீங்க, ஆர் கேட்னா பிளஸ் போடுவீங்க. ஞாபகம் இருக்கா? இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ அண்ட் இந்த கம்ப்யூட்டர் தான் சொல்லுவோம். ஸோ அண்ட்னாலே மல்டிப்ளிகேஷன். அப்போ முதல்ல சென்னையில இருந்து மதுரைக்கு 3 ரூட் இருக்கா, அந்த 3 போடுங்க, மல்டிப்ளிகேஷனை போடுங்க. அப்புறம் மதுரையில இருந்து கன்னியாகுமரிக்கு 2 ரூட் இருக்கா, இதை ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ண ஆன்சர். நீங்க எந்த ஒரு மேனுவலா போட தேவையில்ல. இப்ப சென்னையில இருந்து மதுரைக்கு 10 ரூட் இருக்கு, மதுரையில இருந்து கன்னியாகுமரிக்கும் 10 ரூட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கும் 10 ரூட், அதுக்கும் 10 ரூட்னா மொத்தம் எத்தனை விதமா போகலாம்? 10 × 10 100 விதங்கள்ல போகலாம் நீங்க சென்னையில இருந்து கன்னியாகுமரி. புரியுதா? அவ்வளவுதான் அண்ட். கிளியரா புரியுதா? இதை நோட் பண்ணிக்கலாமா? எஸ், குயிக்கா நோட் பண்ணிக்க பார்ப்போம். இதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப உங்களுக்கு இதை சொல்லிட்டேன்னா இதை நான் ஸ்பீடா சொல்லிடலாம், ஏன்னா அதே மாதிரி தான். ஆனா ஆர் இப்ப எங்க ஆண்ட் வருதோ மல்டிப்ளிகேஷன். ஸோ கொஸ்டின்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஆண்ட்ன்ற வார்த்தை தான். நீங்க தான் வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, சென்னையில இருந்து மதுரை போயிட்டு அண்ட் மதுரையில இருந்து கன்னியாகுமரியும் போகணும் போல, அப்ப ஆண்ட். இப்ப ஆர்னா என்னன்னா ரொம்ப சிம்பிள். அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகே, அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்ப சென்னை, ஓகேவா, இந்த பக்கம் மதுரை, ஓகேவா, அந்த பக்கம் அப்படியே நார்த்து போனீங்கன்னா பாண்டிச்சேரி. இல்லை பாண்டிச்சேரி இல்லையா, சென்னைக்கு நார்த் போனீங்கன்னா வேற என்ன வரும்? இல்லை பெங்களூர். ரெண்டு ஏரியா வச்சுப்போமே, பெங்களூர். ஓகேவா? எஸ். நான் வந்து சென்னையிலேருந்து மதுரை போகிறதுக்கு எவ்வளோ ரூட்டுங்க? 3 ரூட். அது அப்படியே இருக்கட்டும். 3 ரூட் இருக்கு. 3 ரூட். சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறதுக்கு 2 ரூட் இருக்கு. சும்மா ஒரு சும்மா தான். ஓகேவா? 2 ரூட் இருக்கு. இப்போ கொஸ்டின் எப்படி வரணும்னா, நான் சென்னையில் இருக்கேன். நான் எங்கே இருக்கேன்? என் வீடு எங்கே இருக்கு? சென்னையில் இருக்கு. ஐ எம் அட் சென்னை. நான் எதர் மதுரைக்கு போனால் போதும், இல்லை பெங்களூர் போனால் போதும். 2 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு நான் ஃப்ளைட் ஏறணும், அவ்வளோதாங்க. மதுரையிலையும் ஏர்போர்ட் இருக்கு, பெங்களூர்லையும் ஏர்போர்ட் இருக்கு இல்லையா? நான் ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் ஏர்போர்ட்டுக்கு போகணும். எனக்கு எய்ம் வந்து ஃப்ளைட்டுக்கு போகணும், இல்லை ஏதோ ஒன்று பண்ணணும். மதுரைக்கு போகணும், இல்லை வந்து பெங்களூர் போனோங்க. ஆர் இப்போ புரியுதா? ஐ ஹாவ் டு கோ, எ பர்சன் ஹேஸ் டு கோ எய்தர் டு மதுரை ஆர் டு பெங்களூர். அப்போ என்ன மாதிரி வார்த்தைகள் வருது கவனிச்சிங்களா? ஆர் இல்லை எய்தர், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா ஒன்று மதுரை போகணும், இல்லை பெங்களூர் போகணும். சென்னையில இருந்து ரெண்டும் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இதுக்கு 3 ரூட் பாசிபிள், இதுக்கு 2 ரூட் பாசிபிள். டக்குன்னு அதை என்ன பண்ணிடணும்னா ஆட் பண்ணிடணும், 5. அப்ப 5 விதங்கள்ல என் பிரயாணம் நடைபெறும். எப்படி சார் 5 விதம்னா, ஒன்று நான் மதுரையை சூஸ் பண்ணேன்னா இந்த ரூட் போவேன், இல்லை இந்த ரூட் போவேன், இல்லை இந்த ரூட் போவேன். 3 பாசிபிலிட்டி இருக்கா?
இல்லை நான் வந்து பெங்களூர் போனேன்னா இந்த ரூட் போவேன், இல்லை இந்த ரூட் போவேன். 2 பாசிபிலிட்டி இருக்கா? அப்போ நான் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போனோம்னா 1 2 3 4 5 விதங்களில் நான் வந்து என் பிரயாணத்தை நடைபெறலாம். சிம்பிளாக ஆட் பண்ணிடலாம். புரியுதா? சிம்பிளி அண்டு வந்தா மல்டிப்ளிகேஷன், ஆர் மாதிரியான வார்த்தைகள் வந்துச்சுன்னா அடிஷன், அது என்ன சினாரியோன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். இது ஒரு முக்கியமான கான்செப்ட். ஓகேவா? இது ஒரு முக்கியமான கான்செப்ட். இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்லைடோட முடியுது. minutes. ஓகே as friends, ஸோ மேக்ஸிமம் 45 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும் நினைக்கிறேன் நம்ம வீடியோ. ஸோ குயிக்காக முடிச்சிட்டோம். 1 hour வரும்னு எதிர்பார்த்தது. ஸோ லாஸ்ட் ஸ்லைடு உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் மாதிரிங்க. ஏன்னா நீங்கள் பாட்டு சிம்பிளான 3P2 3 2லாம் காமிச்சிட்டிங்க. திடீர்னு 5லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியான காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷன்ஸ் அண்ட் சில இதோட முடிச்சுப்போம். சரியா? மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே இன்னைக்கு வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாதிரி தான். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த காலம் போட்டு தான் நம்ம போடணும். ஸோ பெர்மிட்டேஷன் அகெயின் காம்பினேஷன். ஸோ பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் பேசிக்ஸ் படிச்சாலே இதே பேசிக்ஸை நீங்கள் வந்து ப்ராபபிலிட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்குன்னு தனியாக நீங்கள் ரொம்ப படிக்க தேவையில்ல. இதோட ஜஸ்ட் ஒரு அப்டேட் மட்டும் கொடுத்தா போதும். அது நான் அது நடத்தும்போது சொல்கிறேன். பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ். ஓகேவா? இப்போ ஃபார்முலா ரெக்கலெக்ட் பண்ணுங்க. ஃபார்முலா ஒரு வாட்டி ரெக்கலெக்ட் பண்ணிக்கோங்க. என்ன ஃபார்முலா? NPR இஸ் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். ஓகேவா? இங்கே எழுதிக்கலாமா இல்லை இங்கே எழுதிக்கலாமா? எஸ். NCR is equal to n factorial divided by n minus r factorial கூட ஒரு r factorial. இதுதானே எங்கள் ஃபார்முலா? எஸ். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபார்முலா இல்லாமலே கூட போடலாம். ஏன்னா எல்லா சமுக்கும் ஃபார்முலா வச்சே போட்டுருந்தா டைம் ஆகும். ஃபார்முலா இல்லாமலேயும் போடலாம். அது எப்படின்னு இப்போ நான் புரிய வைக்கிறேன். இப்போ இது புரிய வைக்கிறதுக்கு போன வாட்டி குட்டியாக ஏஎஸ்கேன்னு எடுத்துக்கிட்டேன்ல, இந்த வாட்டி வந்து டெய்ரி அப்படின்ற ஒரு வேர்டு எடுத்துக்கிறேன். ஓகேவா? டெய்ரி கொஞ்சம் பெரிய வேர்டு இருக்கிறதுக்காக டெய்ரி. ஓகேவா? இங்கேயும் அதே தான் 5 லெட்டர் வேர்டு எடுத்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், அது ஃபீல் ஆகும். ஓகேவா? இப்போ ஒரு சில ஷார்ட்கட்ஸும் கூடவே சொல்ல போகிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் டெய்ரின்ற வேர்டை வச்சு மொத்தமாக எவ்வளோ வேர்ட் செய்ய முடியும்? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் என்ன பார்த்தோம்? என்கிட்ட 3 லெட்டர் வேர்டு இருக்கு. ஓகே, எங்க போச்சுது? எஸ், என்கிட்ட 3 லெட்டர் வேர்டு இருக்கு. அட் அ டைம்ல நான் அது வந்து 2 தான் யூஸ் பண்ணி ஆகணும்ன்ற சுச்சுவேஷன் வச்சேன். பட் இங்க நான் அந்த சுச்சுவேஷனை மாத்திக்கிட்டே இருக்க போறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வாட்டி என்ன சொல்றேன்னா, இதுல இருந்து நான் இந்த 5 லெட்டர் வேர்டுல இருந்து 5மே நான் யூஸ் பண்ணணும். புரியுதா? 5 லெட்டர் வேர்டை இந்த 5மே யூஸ் பண்ணி எத்தனை விதமான வேர்ட்ஸ் செய்யலாம்? புரியுதா? அப்ப ஒண்ணுமே இல்லை, நல்லா கவனிங்களேன். இந்த அன்னியன் படத்துல சொல்லுவார்ல, கபீம் குபாம் குபாம் கபீம்னு சொல்லிட்டு அந்த வேர்ட்ஸை மாத்தி படிப்பார்ல, அதாங்க ப்ராபபிலிட்டி, அதான் பெர்மிட்டேஷன். ஓகேவா? அதாவது டெய்ரின்றத ADIROன்னு போட்டா வேற வேர்டு, இந்த ஒய்ஆர் அப்படி திருப்பி போட்டா அது மாதிரி எவ்வளவு திருப்பி போடலாம், எவ்வளவு மாத்தலாம். அப்ப அதெல்லாம் நமக்கு கனெக்ட் பண்ண டைம் இல்லை. அப்ப என்ன பண்ணணும்னா, சிம்பிளி பெர்மிட்டேஷன். என்ன சொன்னேன்? வேர்ட்ஸ், டிஜிட்ஸ், லெட்டர்ஸ்லாம் வந்தாலே பெர்மிட்டேஷன். எத்தனை விதங்கள் அப்படின்னு கேட்டா, இப்ப 5மே யூஸ் பண்றேன்னா எப்படி ஃபார்முலா போடணும்? என்கிட்ட 5 லெட்டர் இருக்கு, அதை நான் பெர்மியூட் பண்ண போறேன். அட் அ டைம்ல 5 எடுத்துக்க போறேன். 5P5. ஓகேவா? இப்போ இது ஃபார்முலா போடுங்க. n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். இப்போ பார்த்தீங்களா, n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் வரும்போது 0 வருது. அப்போ நீங்கள் 0 ஃபேக்டோரியல் 0 போட்டால் இன்ஃபினிட்டி போயிடும். அப்போ இதை வச்சு இந்த இன்ஃபினிட்டிவெல்லாம் செய்ய முடியும். உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக புரியுதா? இப்போ 0 ஃபேக்டோரியல் நீங்கள் 0 அப்படின்னு போட்டிங்க. 5 ஃபேக்டோரியல் எவ்வளோங்க ஞாபகம் இருக்கா? 120 அப்படின்னு போட்டு இதை நீங்கள் சும்மா காட்டி 0, இது 0 கிடையாது 0ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் இன்ஃபினிட்டி வேர்டு. ஸோ அப்போ நீங்கள் என்ன இதை வச்சு இன்ஃபினிட்டி வேர்ட்ஸாக செய்ய முடியும். எப்படியும் அதுக்கு ஒரு எண்ட் இருக்கும் இல்லைங்க. எல்லாத்தையும் மாற்றி போட்டாலும் ஒரு எண்ட் இருக்கும்ல. அப்போ 0 ஃபேக்டோரியல்னா 1 தான். புரியுதா? அதனால் புரியுதா? இதை அந்த ரீல்ஸில் பாருங்கள், இன்னும் ஏன் கிளியராக சொல்லியிருப்பேன். பட் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இங்கே புரியும். ஸோ 0 ஃபேக்டோரியல்னா 1. ஸோ ஆன்சர் என்ன? 120 வேர்ட்ஸ் செய்ய முடியுங்க இதை வச்சு. புரியுதா? 5 5த்தையுமே யூஸ் பண்ணால் 120 வேர்ட்ஸ் செய்ய முடியும். இப்போ ஒரு ஷார்ட்கட் சொல்ல போகிறேன். NPN வந்துச்சுன்னா, அதாவது அட் அ டைம்ல, ஸோ ஷார்ட்கட்டை வேற கலர்ல எழுதலாமா? கண்டிப்பா. ஷார்ட்கட்டை வந்து பச்சை நிறத்தில் எழுதி கொள்ளலாமா, இல்லை கருப்பு நிறத்தில் எழுதி கொள்ளலாம். என்னன்னா, இங்க பாருங்க, என்கிட்ட n வேர்ட்ஸ் இருக்கு. இங்க 5 இருக்க மாதிரி n இருக்கு. அதை நான் பெர்மியூட் பண்றேன். அட் அ டைம்ல நான் n யூஸ் பண்றேன். சிம்பிளி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். 6 லெட்டர் கொடுத்துட்டு 6த்தையுமே யூஸ் பண்ணி எத்தனை விதத்துல நியூ வேர்ட்ஸ் செய்யலாம். இல்லாட்டி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கேட்பாங்க. என்கிட்ட 6 சேர் இருக்கு, 6 கெஸ்ட் வர போறாங்க, எத்தனை விதமா அவங்களை மாத்தி உட்கார வைக்கலாம். அப்ப யோசிப்போம்ல, ஓகே இங்க இவரை உட்கார வச்சிடலாம், இங்க இவரை இல்ல இவரை இப்படி போடலாம். இந்த மாதிரி 6 சீட் இருக்கு, 6 பேர் மொத்தம். என்கிட்ட n வேர்ட்ஸ் இருக்கு, n சேர்ஸ் இருக்கு. அந்த மாதிரி புரியுதா?
ரெண்டுமே என்னு வந்துச்சுன்னா நீங்க யோசிக்கவே தேவையில்ல. சிம்பிளா இது எப்படியும் ஒன்று தான் வரப்போகுது. சிம்பிளா அந்த என் ஃபேக்டோரியலை போட்டு விட்டுலாம். இது ஒரு முக்கியமான ஒரு டிடக்ஷனுங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. இன்னும் நாளை பின்ன உங்களுக்கு பார்த்த உடனே ஒரு கொஸ்டின் வரும். ஓகேவா? ஆங்கிள் அப்படின்ற வேர்டை ஆங்க்லெட் அப்படின்ற வேர்டை எத்தனை விதமா நீங்க புது வேர்ட் செய்யலாம். அப்போ சிம்பிளி என்னங்க 1 2 3 4 5 6 6 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். 6 ஃபேக்டோரியல். அப்போ 6 ஃபேக்டோரியல் என்ன சொல்லுவீங்க? ஆல்ரெடி 6. ஸோ இதில் இன்னொரு டிடக்ஷன் இருக்கு பாருங்க. உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் கொடுத்துட்டே இருக்க போறேன். இதுல வந்து இப்போ ஆங்க்லெட் அப்படின்ற வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆங்க்லெட் அப்படின்ற வேர்டை ஆரத்தையுமே யூஸ் பண்ணி ஃபுல்லாக யூஸ் பண்ணி எத்தனை வேர்ட் செய்ய முடியும்னா 6 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லிடுவீங்களா? அப்போ 6 ஃபேக்டோரியல் நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை. 6 into 5 into 4 into அப்படி போட்டு பண்ணவே தேவையில்ல. ஏன்னா இங்க பாருங்க 6 ஃபேக்டோரியல்னா 6ல ஆரம்பிக்குமா? அடுத்து 5 4 3 2 1 அது ஆல்ரெடி 5 ஃபேக்டோரியல்ன்றது தெரியுமா? அப்ப இது ஒரு முக்கியமான டிடக்ஷனுங்க. 6 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 6 into 5 ஃபேக்டோரியல் போட்டா போதும். which means 6 into 120 which means 720 போட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த 120 இதை எடுத்துக்கலாம். அப்ப இதுல இதை பொதுவா எப்படி சொல்லலாம்? ஃபார்முலா அப்படின்னா பொதுவா சொல்லணும், நம்பர் வச்சு சொல்லக்கூடாது, பொதுவா. எப்படி? அப்ப n ஃபேக்டோரியல் நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா n into n minus 1 ஃபேக்டோரியல். புரியுதா? 6 ஃபேக்டோரியல் 6 into 5 ஃபேக்டோரியல். இதே நாளை பின்ன 8 ஃபேக்டோரியல் கேட்டாங்கன்னா 8 into 7 ஃபேக்டோரியல். இப்படிலாம் போடணும். போட்டாதான் உங்களுக்கு அந்த நிறைய ஷார்ட்கட்ஸ் உள்ளுக்குள்ள அப்ளை ஆகும். புரியுதா? இது ரெண்டு டிடக்ஷன் நோட் பண்ணிக்கங்க, முக்கியமானது இந்த ஸ்லைடை பொறுத்த வரைக்கும். புரியுதா? 5மே யூஸ் பண்ணா என்ன அப்படின்னு பார்த்தா அப்படியே n ஃபேக்டர்ல போட்டுடலாம். அப்படியே 6மே யூஸ் பண்ணா என்ன 6 ஃபேக்டர்ல போட்டுடலாம். அதை வந்து இன்னும் 6 மட்டும் போட்டு மீதி 5 ஃபேக்டர்ல வச்சு வேல்யூஸ் போட்டுக்கலாம். புரியுதுங்களா? இது ஒரு முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் இந்த டிஃபரன்ஸ்ல. இப்ப அப்படியே அங்க வாங்க. அங்க இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா DAIRYன்றது இங்க டெய்ரின்றது லெட்டர்ஸ் கிடையாது, பெர்மிட்டேஷன்ஸ்ல தான் லெட்டர்ஸ். காம்பினேஷன்ல என்ன மாறும்? பர்சன்ஸா மாறிடும். அப்ப டிக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா சும்மா அதே கிரிக்கெட்டே எடுத்துப்போம். தோனி அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏக்கு அக்சர்னு எடுத்துக்கலாமா? அக்சர் பட்டேல். ஐக்கு இஷாந்த் வச்சுக்கலாமா? இஷான் கிஷான் ஆர் இஷான் சம்திங். ஆரை வந்து ரோஹித்னு எடுத்துக்கலாமா? ஒய்யை வந்து யுவராஜ்னு எடுத்துக்கலாமா? யுவி. இந்த மாதிரி ஒரு 5 பேர் எடுத்துக்கிறேன். இப்ப அதே கொஸ்டின் தான். என்கிட்ட 5 பேர் இருக்காங்க, நல்லா கவனிங்க. ஓகே, ப்ளூ எடுத்துக்கலாம். ஃபார்முலா வரும்போது பிளாக் போயிடலாம். ஓகேவா? ஸோ என்கிட்ட 5 பேர் இருக்காங்க. அதை நான் காம்பினேஷன் செலக்ட் பண்ணி, இப்போ பேரே பாருங்க காம்பினேஷன். ஓகே, யுவராஜையும் ரோஹித்தையும் ஒரு டீம்ல போலாம்னா காம்பினேஷன் யோசிக்கிறேன். 5C. ஆனா காம்பினேஷன் பண்ணும்போது எத்தனை பேர் இருக்கணும் என் டீம்ல? 5 பேரும் இருக்கணும். இங்க எப்படி 5P5 பார்த்தோமோ, இங்க எப்படி 5P5 பார்த்தோமோ, இங்க 5C5 பார்க்கணும். அப்ப நீங்களே சொல்லுங்க, லாஜிக்கா எந்த ஒரு ஃபார்முலாவும் இதுக்கு தேவையில்லை. இப்போ நான் ஃபார்முலா போட்டு காட்டிடுவேன். என்ன ஃபார்முலா? NCR is equal to n factorial divided by n minus r factorial into r factorial தனியா. அப்ப என்னங்க ஆகுது? 5 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகி ஆன்சர் 1ன்னு வருது இல்ல? பட் நீங்க இந்த லாஜிக்கலாவே சொல்லலாம். அது எப்படி சார் லாஜிக்கலாவே சொல்லலாம்னா, என்கிட்ட 5 பேர் இருக்காங்க, அந்த 5 பேரையும் இணைச்சு நான் ஒரு டீம் செய்யணும். எத்தனை டீம் செஞ்சிடலாம்? என்கிட்ட இருக்கிறதே 5 பேர் தான். அந்த 5 பேரையும் வச்சு என்ன டீம் செய்ய முடியும்? ஒரே டீம் தான் செய்ய முடியும். இதுதான் அந்த டீம். இவங்க எல்லாத்தையும் ஒன்னா போட்டா ஒரு டீம். அப்போ 1 தான். ஓகேவா? அப்ப இதை நீங்க இன்னையில இருந்து ஒரு லாஜிக்கா நோட் பண்ணிக்கங்க. ஓகேவா? லாஜிக்கா நோட் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ அதுல அந்த கலர்லயே போட்டுடலாமா? 5C5 இப்படி இருக்கு இல்லையா? 1ன்னு வந்துச்சா? அப்ப அதை பொதுவா எப்படி எழுதலாம்னா NCN இப்படி வந்துச்சுன்னா 1 அப்படின்னு எடுத்து போயிட்டே இருக்கலாம். புரியுதா? இது ரெண்டும் முக்கியம். இது 1. ஓகேவா? இந்த ஃபார்முலா இதெல்லாம் முக்கியமான ஒரு டிடக்ஷன்ஸ். திடீர்னு NPN கேட்டா n ஃபேக்டர்ல போட்டுருணும். NCN கேட்டா 1ன்னு போட்டுருணும். n ஃபேக்டர்ல n into n minus 1 எழுதலாம். இது ஒரு முக்கியமான டிடக்ஷன். ஓகேவா? முக்கியமான டிடக்ஷன். ஓகேவா? நோட் பண்ணிக்கிறீங்களா? இது கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றிடலாம், ஏன்னா இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அடுத்தது புரிஞ்சிடும். ஓகே, அடுத்த ஸ்லைட். அதே எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஸோ பெர்மிட்டேஷன் சிம்பிளாக போட்டுக்கலாம், காம்பினேஷன். ஓகேவா? எஸ். இப்போ செகண்ட் டிஃப்ரென்ஸ் என்னன்னா அதே டெய்ரி வேர்டு தான், அதே டெய்ரின்ற வேர்டு. பட் இங்கே வந்து அதெல்லாம் என்னது? தோனி, அக்சர், ரோஹித், சாரி இஷான் விட்டோமா? இஷான், ரோஹித், அப்புறம் ஒய்னா யுவி. ஓகேவா? இந்த ப்ராசஸ். இப்போ நான் ஒரு ஸ்டெப் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிட்டேன்? 5ல் 5ஐயும் எடுத்துக்கிட்டேன். 5 பேர்ல 5 பேரையும் எடுத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு இல்ல 5 பேர் வேணாம். ஓகேவா? ஓ, அதுதானே பேர். இது 4. இப்போ எனக்கு 5 லெட்டர் வேணாம். 5ல் அட் அ டைம்ல நான் 4 எடுத்துக்கிட்டா போதும். 4 அப்படின்னா என்னன்னா, சிம்பிளா சொல்றேனே, என்கிட்ட 4 சேர் தான் இருக்கு. ஓகேவா? இதோட மீனிங் என்னன்னா, என்கிட்ட 4 சேர் தான் இருக்கு. ஆனா 5 கெஸ்ட் வந்துட்டாங்க.
ஓகேவா? 5 கெஸ்ட் வந்துட்டாங்க. DA 5 லெட்டர் இருக்கு. அப்ப இந்த 5 லெட்டர் வேர்ட்ல இருந்து எத்தனை விதமான 4 லெட்டர் வேர்ட் செய்ய முடியும்? இப்படி கேட்கலாம். இல்ல என்கிட்ட 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேரை எத்தனை விதமா மாத்தி மாத்தி உட்கார வைக்கலாம் 4 சீட்ல. ஒருத்தர் எப்பயுமே வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனா இவரை உட்கார வச்சுட்டு அவரை வெயிட் பண்ண வைக்கலாமா? இவர் அந்த மாதிரி யோசிக்கிறீங்களா? எஸ். அந்த மாதிரி நான் சிம்பிளா 5p4 போட்டுட்டு 5p4 போட்டுட்டு ஃபார்முலா போடுங்க. 5 ஃபேக்டோரியல் டிவைட் பை NPR என்னங்க? n ஃபேக்டோரியல் டிவைட் பை n மைனஸ் r ஃபேக்டோரியல். ஓகேவா? அப்ப ஆன்சர் அகைன் என்ன வரும்? 120 தான் வரும். அகைன் என்ன வரும்? 120 தான் வரும். ஓகேவா? எஸ். நோட் பண்ணிக்கலாமா? குயிக்கா நோட் பண்ணிக்கலாமா? எஸ். சி ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நான் இன்னும் கொஞ்சம் பிளாங்க் மெத்தட்ல கேஸ் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்க ஒரே வீடியோல எல்லா ஐடியாவும் உங்களுக்கு ஓரளவு கிடைச்சிடும். இப்போ 120 போட்டிங்கல்ல, இப்போ இதை பிளாங்க் மெத்தட்ல ஃபில் பண்ணலாம். அதாவது எப்படின்னா, என்கிட்ட 4 சேர் இருக்கு, ஆனா 5 பேர் இருக்காங்க. அப்ப இந்த முதல் சேர்ல உட்காரத்துக்கு எனக்கு எத்தனை வாய்ப்பு இருக்கு? யாரை உட்கார வைக்கலாம்? DAIRY இந்த 4 பேர்ல சார் நீங்க ஆள் வந்தாலே காம்பினேஷன் அப்படி கிடையாதுங்க. நான் என்ன சொல்றேன், 90% தான் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப என்கிட்ட ஆளையும் கொடுத்துட்டு அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னா, செலக்ட் பண்ணாம அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னா நான் பெர்மிட்டேஷன் தான் போனோம். புரியுதா? அப்ப என்கிட்ட அதே தோனி, அக்சர், இஷாந்த், ரோஹித், யுவியை கொடுத்துட்டு 4 சேர் தான் சார் இருக்கு, எப்படி எத்தனை விதமா உட்கார வைக்கலாம்னு ஒரு காம்பினேஷன் போட்டு ஒரு பெர்மிட்டேஷன் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பெர்மிட்டேஷன் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னா நான் யோசிப்பேன். இங்க எனக்கு 5 இங்க உட்கார வைக்கிறதுக்கு எனக்கு 5 பேர்ல யாரை வேணா போடலாம். ஸோ 5. ஸோ இதை முடிச்சுட்டு இதுவும் நடக்கணும். அண்ட் வருதா? இப்ப நம்ம அந்த அண்ட் டெக்னிக் படிச்சோம்ல, அங்கேயும் ஒரு ஆளை உட்கார வைக்கணும். அண்ட் இப்ப அடுத்து நல்லா கவனிங்க. இப்ப இங்க எனக்கு 5ல ஒரு ஆளை உட்கார வச்சிட்டேங்க. 5 பேர் வாய்ப்பு இருந்தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் சீட்ல ஒரு ஆளை உட்கார வச்சிட்டேன். இப்ப செகண்ட் சீட்ல எனக்கு எத்தனை வாய்ப்பு இருக்கும்? இதுல யாராவது ஒரு ஆள் இங்க உட்காந்துருப்பாங்கல்ல. இந்த 5 பேர்ல 1 2 3 4 5 இதனாலதான் நான் இந்த 5 போட்டேன். இந்த 5 பேர்ல யாரோ ஒரு ஆள் அங்க உட்காந்துட்டாங்க. அப்ப இப்ப எனக்கு 4 பேர் தான் இருக்காங்க இந்த சீட்ல உட்கார வைக்கிறதுக்கு. ஸோ இங்க 4. அப்படியே படிப்படியா போனீங்கன்னா இங்க எனக்கு 3 வாய்ப்பு தான் இருக்கு. கடைசி சீட் உட்கார வைக்கும்போது தான் பிரச்சனை வரும். ஏன்னா 5 பேர்ல 4 பேர் தான் உட்கார முடியும். கடைசி சீட்ல உட்காரும்போது தர்ம சங்கடம் ஆயிடும். 2 பேர் இருப்பாங்க, யாராவது ஒரு ஆளை தான் உட்கார, நீங்க கொஞ்சம் நேரம் நில்லுங்க சார் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அப்ப இங்க மட்டும் எனக்கு 2 வாய்ப்பு இருக்கு. 2 வாய்ப்பு இருக்கும் கடைசியில. அவ்வளவுதான். அப்ப 4 5 4 20 120. புரியுதா? அப்ப லாஜிக்கலா பிளாங்க் மெத்தட் படி போட்டாலும் இதான் ஆன்சர். இன்னும் ஒரு ஷார்ட்கட் இருக்கு, அது பார்த்தா சூப்பரா இருக்கும். ஓகேவா? இது நார்மலா ஃபார்முலா வச்சும் போடலாம், இல்ல பிளாங்க் மெத்தடையும் கொண்டு வரலாம். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்ப அப்படியே அங்க போயிடுமா? எஸ். 5C4 அப்படியே பேரலா மைண்ட் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கணும். பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் அப்படின்னு. ஓகேவா? எஸ். 5C4 போடுங்க பாப்போம். இது பிளாங்க் மெத்தட் போட முடியாது. பிளாங்க் மெத்தட் அப்படின்றது எதுக்கு? ஸோ அதனால எல்லாமே நீங்க எழுதிக்கணும். அதனால தான் இன்னைக்கு கிளாஸ் லைக் நிறைய ஃபார் மெமரி அண்ட் ஃபார் நோட்ஸ். ஓகேவா? இந்த பிளாங்க் மெத்தட் என்பது எதுக்கு வரும்? ஒன்லி ஃபார் பெர்மிஷன். வேணா இதுல எழுதிக்கலாமா? டிஃபரன்ஸ்ல எழுதிக்கலாமா? ஏன்னா அது இப்பதான் சொல்லி கொடுத்தேன். ஃபிஃப்த் டிஃபரன்ஸா என்ன எழுதிக்கோங்கன்னா, பிளாங்க் மெத்தட் அப்படின்றது எதுக்கு அப்ளை பண்ணலாம்? பெர்மிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். பெர்மிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனா காம்பினேஷனுக்கு பிளாங்க் மெத்தட் தப்பி தவறி கூட அப்ளை பண்றாதீங்க. ஏன்னா பிளாங்க் மெத்தட் அரேஞ்ச்மெண்ட்டை பத்தி பேசு, இவரை இங்க உட்கார வச்சுட்டு இவரை இங்க உட்கார வைக்க, பட் செலெக்ஷனை பத்தி பேசல. ஸோ அதனால இதை இங்க எப்படி போட்டுருங்க. ஓகேவா? ஸோ நல்ல ஒன்னுத்தையும் முக்கியமா நினைச்சு எழுதிக்கிங்க. இதுல வராது. இதுல பிளாங்க் மெத்தட் வரும், அதுல பிளாங்க் மெத்தட் வராது. பக்காவா 5 பாயிண்ட்ஸ் கட்டிடுச்சா? 5 மார்க்ஸ் எடுத்துருவீங்களா? எஸ். ஓகே. ஸோ நீங்களும் நாளைக்கு யாருக்காக சொல்லி தரும்போது நான் 5 டிஃபரன்ஸை மறக்காம சொல்லி கொடுத்தேன். இப்போ 5C4 போது நான் பிளாங்க் மெத்தட் யோசிக்க கூடாது, ஃபார்முலா மெத்தட் தான். என்கிட்ட 5 பேர் இருக்காங்க. அட் அ டைம்ல நான் 4 பேர் தான் ஒரு டீம்ல செலக்ட் பண்ணோம்னா NCRன்னு வந்துடும். அப்போ NCRோட ஃபார்முலா என்ன? ஃபார்முலா சொல்லுங்க. n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் r ஃபேக்டோரியல் இன்டூ r ஃபேக்டோரியல். புரியுதா? ஃபார்முலா எழுதணும்னு அவசியம் இல்லைல்ல. NCR is equal to n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்டூ n மைனஸ் r ஃபேக்டோரியல். அப்ப இதை பார்த்தே சொல்லலாம் ஆன்சர். ஏன்னா இங்க பாருங்க, நான் என்ன சொன்னேன்? 5 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம்னு சொன்னேன். 5 into 4 ஃபேக்டோரியல் அப்படின்னு ஒன்று சொன்னேன்ல. போன வீடியோல சொன்னேன், சாரி போன ஸ்லைட்ல சொன்னேன்ல. n ஃபேக்டோரியல் n into n minus 1 எழுதலாம் அப்படின்னு சொன்னல. அப்ப 5 ஃபேக்டோரியல் 5 into 4 ஃபேக்டோரியல் எழுதிட்டா ஏன் சார் அப்படி எழுதுறீங்க தேவையில்லாமன்னா, கீழே 4 ஃபேக்டோரியல் இருக்கு. 1 ஃபேக்டோரியல் 1 தான். புரியுதா? இதே தான் இதுவும், இதோட ஒரு ஈக்குவல் டு தான் இதுவும். அப்ப எனக்கு 4 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகி ஆன்சர் 5ன்னு வந்துடும்ல. 5C4ன்றது என்னது? 5 வந்துடுதுல. எஸ். அப்ப நான் இந்த 4 பேரை இந்த 5 பேரை வச்சு எத்தனை விதமான 4 பேர் டீம் செய்ய முடியும்? 5 டீம் செய்ய முடியும். 5 டீம் செய்ய முடியும். இப்ப அப்படியே போக போக தான் உங்களுக்கு சுவாரஸ்யமே கூடும். ஏன்னா 5லயும் 4லயும் பெருசா மேனுவலாவே போட்டுடலாம்.
5 பேர் டீம் செய்யணும்னாலும் 4 பேர் சொன்னால் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் 5C5 5C4 5P5 5P4 சொல்லி. இப்போதான் இன்ட்ரெஸ்டிங் பார்ட்ஸே. ஓகேவா? இப்போ 3 பேர் கொண்ட டீம் செய்யணும் என்கிட்ட. அதுதான் டீமு. இது வந்து லெட்டர். அட் அ டைம்ல நான் வந்து 3 லெட்டர் தான் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஏஐ ஒரு வேர்டுன்னு சொல்லலாம், ஏஐஆர் ஒரு வேர்டுன்னு சொல்லலாம், ஆர்ஐஏன்னு ஒரு வேர்டு செய்யலாம், ஐஆர்ஏன்னு ஒரு வேர்டு செய்யலாம். இந்த மாதிரி 5ல இருந்து அட் அ டைம்ல 3 தான் எடுக்கணும். அப்படின்னா என்ன பண்ணலாம்? எந்த மெத்தட்ல போடலாம்? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மெத்தட். 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 5 n - r ஃபேக்டர் 2 ஃபேக்டோரியல். இப்போ இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணக்கூடாது? இதை வந்து 5 × 4 ஃபேக்டோரியல்லாம் போடக்கூடாது. ஏன்னா கீழே 2 இருக்கு. ஸோ கேன்சல் ஆகாது. அப்போ இதுக்கெல்லாம் அதை ட்ரை பண்ணக்கூடாது. இதுக்கு நார்மலா 5 × 4 × 3 × 2 × 1. ஸோ இந்த டாட் வச்சா மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ 2னா 2 × 1. ஸோ கேன்சல் அடிச்சிங்கன்னா இது எவ்வளோ வரும்? 5 4 20 60 வரும். அப்போ 60 விதத்தில் மாற்றி 60 நியூ 3 லெட்டர் வேர்ட் செய்யலாம். ஸோ கொஸ்டின் எப்படி வரும்? ஸோ கொஸ்டின் இப்படி தாங்க வரும் எக்ஸாக்டா. ஃப்ரம் த வேர்ட் டைரி how many 3 letter words can be formed? ஓகேவா? இல்ல I have 5 chairs. I have 3 chairs. என்கிட்ட 3 சேர் தான் இருக்கு. எத்தனை விதமா 5 பேர் அதுல உட்கார வைக்கலாம். புரியுதா? கொஸ்டின் கான்செப்ட் ஒண்ணுதான். பட் கொஸ்டின் எப்படி வரும்? என்கிட்ட 5 லெட்டர் வேர்டு இருக்கு, இல்ல 5 லெட்டர்ஸ் இருக்கு. அதை வச்சு எத்தனை 3 லெட்டர்ஸ் செய்யலாம். 3 லெட்டர் வேர்டு எத்தனை செய்யலாம்? 60 செய்யலாம். இல்ல என்கிட்ட 3 சேர் தான் இருக்கு, பட் ஆனா 5 பேர் வராங்க உட்காரத்துக்கு. ஸோ எப்படியெல்லாம் மாத்தி உட்கார வைக்கலாம்? 60 விதங்கள்ல உட்கார வைக்கலாம். இதுதான் வந்து பெர்மியூட்டேஷனோட கோர் ஐடியா. ஓகேவா? எஸ். இப்போ உங்களுக்கு இதுலேயே ஒரு லாஜிக்கை சொல்லித்தரேன். இதுலேயே ஒரு லாஜிக் நான் சொன்னேன்ல சார், ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவே இல்லாமல் போடலான்னு சொல்லித்தரேன்னு சொன்னீங்க. இப்போ நான் ஃபார்முலாவே போட்டுட்டு இருக்கீங்க. நீங்க கேட்குது புரியுது எப்படின்னு சொல்றேன். 5P3 அப்படின்னா இதுக்கப்புறம் இப்போ இது வரைக்கும் ஒரு மைண்ட் செட் பண்ணிருக்கீங்களா? அதை வச்சுக்கோங்க. அது ஒரு சில இடத்துல யூஸ் ஆகும். பட் நிறைய இடத்துல நீங்க என்ன பண்ணக்கூடாது? 5P3னா n ஃபேக்டோரியல் n - r அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிலாம் போட்டுட்டு இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்னு நான் கிளியரா சொல்றேன். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நல்லா பாருங்க. இந்த 5 என்ன குறிக்குதுன்னா 5ல இருந்து ஆரம்பிக்கணும்ன்றதை குறிக்குது. இது என்ன குறிக்குது? 5ல இருந்து ஆரம்பிக்கணும்ன்றதை குறிக்குது. ஓகேவா? அடுத்து இந்த 3 என்ன குறிக்குதுன்னா 3யோட முடிக்கணும்ன்றதை குறிக்கல. 3 நம்பர்ஸ் போடணும். இதுக்கு அடுத்து இதையும் சேர்த்து 3 நம்பர்ஸ் போடணும். மொத்தமா 3 நம்பர்ஸ் ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்றத குறிக்குது. 3 நம்பர்ஸ் இன் டிக்ரீசிங் ஆர்டர். 5 6 7ன்னு போட்டுற போறீங்க இன்க்ரீசிங் ஆர்டர்ல. டிக்ரீசிங் ஆர்டர்ல 3 நம்பர் போடணும். 5ல ஆரம்பிச்சு இது வந்து ஸ்டார்டிங் நம்பர். நல்லா புரியுதா? இது ஒரு கோடிங் மாதிரி தான். 5P3 அப்படின்னா உங்க கண்ணுக்கு எப்படி தெரியும்னா 5ன்றது ஸ்டார்டிங் நம்பர். அதுக்கப்புறம் நான் 3 டிஜிட்ஸ் அதையும் சேர்த்து 3 டிஜிட்ஸ் டிக்ரீசிங் ஆர்டர்ல போடணும். அப்போ 5 1 வந்துருச்சா, அடுத்து 4 அடுத்து 3 நிப்பாட்டிக்கலாமா? 3 வந்துருச்சா, அப்போ 20 × 3 60 முடிஞ்சிருச்சா? இதுக்கப்புறம் எல்லாத்தையும் இப்படியே போடலாம். இனிமேல் என்ன பெர்மியூட்டேஷன் இருந்தாலும் இப்படியே போடலாம். நல்லா பார்த்துக்கோங்க. 5P3 அப்படின்னா நீங்களே பாருங்க. 5P3 அப்படின்னா ஸ்டார்டிங்ல 5 வச்சு அடுத்து 3 போடணும். இதுதாங்க ஷார்ட்கட். இதை அது சொல்லாம இதே சொல்லிருக்கலாமே சார்னா ஒரு சில இடங்கள்ல அதுவும் வரும், அதுவும் யூஸ் ஆகும். அப்ப நீங்க அது தெரியணும். அதனாலதான் ரெண்டுமே தெரியணும். ஓகே. எஸ். 5P3 முடிஞ்சுதா? டவுட் இல்லையே? 3 டேர்ம் தானே போட்டிருக்கேன். எஸ். 1 டேர்ம் 2 டேர்ம் 3 டேர்ம். இதை 5 போட்டுட்டு ஒரு சில பேர் 3 டேர்ம் போட்டுருவாங்க. அப்படி கிடையாது. 5ஐயும் சேர்த்து 3 டேர்ம் போடணும். ஸோ ஆன்சர் 60 வந்துருச்சா? இப்பொழுது நம்ம அப்படியே காம்பினேஷனுக்கு வேற ஷார்ட்கட் இருக்கு, அதை போடுவோம். ஓகேவா? 5C3 போட்டுருவோமா? ஃபர்ஸ்ட் 5C3 தோனி, அக்சர், இஷாந்த், ரோஹித், யுவியை வச்சு 3 பேர் டீம் செய்யணும். தோனி, இஷாந்த், ரோஹித் இருக்கலாம், இல்ல தோனி, இஷாந்த், யுவி இருக்கலாம். இந்த மாதிரியான எத்தனை 3 பேர் டீம் செய்ய முடியும்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா 5 ஃபேக்டோரியல் n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n - r ஃபேக்டோரியல் அப்புறம் r ஃபேக்டோரியல். என்னங்க வருது? எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 5 × ஸோ 120 போட்டுடலாமே சார்னா வேணாம், கேன்சல் பண்ணிக்கலாம். 5 × 4 × 3 × 1 இது வந்து 3 × 2ன்னு வரும். 2 ஃபேக்டோரியல்னா 2 × 1 வரும். ஓகேவா? ஸோ நான் மல்டிப்ளிகேஷன்லாம் டாட் வச்சுக்கிறேங்க. ஸோ 3 2 3 2 கேன்சல். இது ஒரு 2 இது ஒரு 2 கேன்சல். ஸோ 5 2s are 10 வருது ஆன்சர். பட் இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் தானே வருது. இதுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்க. 5C3னா அதே ஷார்ட்கட் தான். 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? அதே தான். 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 3 லெட்டர் போடணும், 3 நம்பர் போடணும் டிக்ரீசிங் ஆர்டர்ல. போடலாமா? ஏன்னா 3 இருக்கிறதுனால ஓகே. 5 3 நம்பர் போடணும். இப்போ 1 5 4 3 3 நம்பர் போட்டோமா? எஸ். 1 2 3 3 நம்பர் போட்டோமா? எக்ஸ்ட்ராவா டிவிஷன் பண்ணணும்.
டிவிஷன்ல அதே 3 நம்பர் போடணும். அதே 3 நம்பர் போடணும். இங்க 3 நம்பர் போட்டோம் இல்லையா? ஆனா என்ன எதுல போட்டோம்? டிக்ரீசிங் ஆர்டர்ல போட்டோமா? டிக்ரீசிங் ஆர்டர்ல போட்டோமா? கீழே டினாமினேட்டர்ல வந்து அதே 3 நம்பர் போடணும். இன்க்ரீசிங் ஆர்டர்ல போடணும் 1ல இருந்து. இதை நல்லா நீங்க நோட் பண்ணிக்கணும். 3 நம்பர்ஸ் இன்க்ரீசிங் ஆர்டர் ஃப்ரம் 1. எப்படின்னா இங்க பாருங்க, 5ல திருப்பி சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் முக்கியமான ஒரு கன்க்ளூஷன். ஏன்னா நாளை பின்ன நிறைய வருங்க, 8C5 அதெல்லாம் வரும். அப்பெல்லாம் நீங்க ஃபார்முலாம் போட்டுட்டு இருந்தா டைம் ஆகும். அப்ப இங்க இருக்க நம்பர்ல இருந்து வழக்கம் போல டிக்ரீசிங் ஆர்டர்ல. ஸோ நிறைய பேர் தப்பா புரிஞ்சுப்பாங்க, 5ல ஆரம்பிச்சு 3ல முடிக்கணும் போல. அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. அதையும் தெளிவா சொல்லிடுறேன். 5ல ஆரம்பிச்சு 3ல முடிச்சிட்டாரு போல, அப்படி கிடையாது. இப்போ திடீர்னு 5C2 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க, அதை பார்க்காதீங்க. 5C2னா 5ல ஆரம்பிச்சு, இல்ல 5P2னே வச்சுக்கோங்களேன், எதுவாக இருந்தாலும் 5P2னா 5ல ஆரம்பிச்சு 2 நம்பர் தான் போடணும். 4ஓட தான் நிப்பாட்டணும். 5ல ஆரம்பிச்சு 2 நம்பர் 4ஓட நிப்பாட்டணும். 2 வரைக்கும் போய் நிப்பாட்டக்கூடாது. இங்க அப்படி அமைஞ்சிருச்சு, அங்க அப்படி அமையல. புரியுதா? அதே மாதிரிதான் இங்க பாருங்க, 5ல ஆரம்பிச்சு 3 நம்பர் போட்டீங்க. கீழே வந்து 1ல ஆரம்பிச்சு அதே 3 நம்பர் இன்க்ரீசிங் ஆர்டர்ல போடணும். போட்டிங்களா? இப்போ கேன்சல் பண்ண என்னங்க வரும்? ஸோ அப்படியே பண்ணுங்க. கேன்சல் பண்ண 20, இது எவ்வளோ வருது? ஸோ இது 3 போயிடும், இது 3 போயிடும், இது 2. ஸோ அடிச்சா உங்களுக்கு அது போயிடும் அந்த இது. அதனால அப்படியே நானே போட்டுக்கிறேன். 2 10 அதே தான் வருது, அதே 10 தான் வருது. முடிஞ்சிருச்சா? 10 சிம்பிளா முடிஞ்சிருச்சா? எஸ். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து ஒரு ப்ராக்டிஸும் உங்களுக்கு தரேன், அடுத்த 2 ஷார்ட்கட்ல போகிறதுக்கு. ஏன்னா இது வந்து உடனே புரியும் அப்படின்னு சொல்ல முடியாது, பார்க்க பார்க்க தான் புரியும். ஓகேவா? ஸோ அந்த சர்க்கிள் பண்ணியிருக்கிறது மட்டும் ஷார்ட்கட். சரியா? அப்போ இது இது வரைக்கும் ஃபார்முலான்னு ஒன்று பார்த்தோம். இதுக்கப்புறம் ஷார்ட்கட்னு பார்க்க போகிறோம். ஓகேவா சார்? அப்போ பிளாங்க் மெத்தட்னு ஒன்று சொல்லிட்டு இருந்தீங்களே, இங்கே இதுக்கு அப்ளை ஆகுமானா ஆகும். ஓகேவா? இதுக்கு அப்ளை ஆகுமானா ஆகும். பிளாங்க் மெத்தட் எதுக்கு அப்படின்னா பெர்மிட்டேஷனுக்கு மட்டும். இப்போ பாருங்க, என்கிட்ட 5 பேர் இருக்காங்க, ஆனால் 3 சீட்டு தான் இருக்கு. 3 சீட்டு தான் இருக்கு. அப்போ இந்த சீட்டில் உட்கார வைக்கும்போது எனக்கு 5 பேரில் யாரை வேணா உட்கார வைக்கலான்ற ஒரு ஃப்ரீடம் இருக்கு. இங்கே எனக்கு ஒரு ஆள் உட்காந்துட்டு அப்புறம் இப்போ 4 பேர் உட்காரலாம். 4 பேரில் யாரை வேணா இங்கே சூஸ் பண்ணலாம். இங்கே மீதி 3 பேர்லேருந்து சூஸ் பண்ணலாம். அதான் அந்த 5x4 புரியுதா? பிளாங்க் மெத்தட்லையும் போடலாம். பட் அது வந்து ஒன்லி ஃபார்முலா இல்லைனாட்டி லா ட்ரிக், ரெண்டுத்துல தான் போடலாம். ஸோ இன்னும் 2 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு, அதோட முடிச்சுக்கலாம். ஓ 15 மினிட்ஸ் வந்துருச்சா? ஓகேங்க, கன்ஃபார்ம் இது ஒரு 1 hour வீடியோ தான். ஓகே, 3 வந்துருச்சா? எஸ். இப்போ உங்களுக்கு அடுத்த ப்ராக்டிஸ். ஓகேவா? லாஸ்ட் 5P2 5P1ஓட முடிச்சுக்கலாம். ஓகேவா? எஸ். குயிக்கா பெர்மிட்டேஷன் காம்பினேஷன். ஓகேவா? இப்போ அதே தான் உங்களுக்கு டைரி அப்படின்ற ஒரு வேர்டு, இல்லை தோனி, அக்ஷர், நிஷாந்த், ரோஹித், யுவராஜ் என்ற பர்சன்ஸ். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, போன இதோட முடிச்சோம், 4 3ஓட முடிச்சோமா? இப்போ 2 தான், 2 பேர் தான் நீங்க செலக்ட் பண்ணணும். 2 லெட்டர் தான் நீங்க செலக்ட் பண்ணணும். எத்தனை வேர்ட் செய்யலாம்? ஃபார்முலா விட்டுடலாமா? போர் அடிக்குதா? ஃபார்முலா விட்டுடலாமா? இங்க பாருங்க, 5 பேர் இருக்காங்க, பெர்மிட்டேஷன் பண்றேன், 2 பேர் தான் செலக்ட் பண்ணும். ஃபார்முலா இல்லாமல் ஃபர்ஸ்ட் பிளாங்க் மெத்தட்ல எப்படி போடுவீங்க? 2 பேர் தான் செலக்ட் பண்ணணும்னா 2 பேர். ஃபர்ஸ்ட் இங்க போடுறதுக்கு எனக்கு 5ல 5 பேர்ல யாரை வேணா செலக்ட் பண்ணலாம். ஒருத்தவங்க உட்காந்துட்டு அப்புறம் மீதி 4 பேர்ல இருந்து யாரை வேணா இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? என் கண்ணு முன்னாடி 5 பேர் இருக்காங்க. புரியுதா? பிளாங்க் மெத்தட்னா இப்படிதான். ஃபர்ஸ்ட் 5 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்க யாருன்னு தெரியல, இங்க யாருன்னு தெரியல. ஓகேவா? இங்க வந்து ஃபர்ஸ்ட் என்கிட்ட 5 பேர்ல யார் வேணா செலக்ட் பண்ணலான்றதுக்காக 5 போடுறேன். இந்த 5 பேர்ல யாராவது ஒருத்தவங்க இங்க உட்கார வச்சிருவேன். இப்ப மீதி இந்த 4 பேர்ல இருந்து யாராவது ஒருத்தவங்க இங்க உட்கார வச்சிருவேன். ஸோ அந்த வாய்ப்புகள் தான் இந்த 4. இங்க போடுறதுலாம் அந்த சான்சஸ். என்கிட்ட 5 பேர், 5 ஆப்ஷன்ஸ் இருக்கு, 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்போ 5 4s 20, 5 4s 20. இது பிளாங்க் மெத்தட். இப்போ ஷார்ட்கட் மெத்தட் போடுங்க. ஃபார்ம்லாம் நீங்க போட்டுருவீங்க தெரியும். இப்போ ஷார்ட்கட் மெத்தட் போடுங்க. 5ல ஆரம்பிக்கணும், 2 நம்பர் போட்டு முடிச்சிடணும், டிக்ரீசிங் ஆர்டர்ல 20. முடிஞ்சிருச்சா? ஈஸி ஆயிடுச்சா? எவ்வளவுதான் பழக பழக ஈஸி ஆயிடும். இப்போ அப்படியே காம்பினேஷன் போலாமா? காம்பினேஷன்ல எனக்கு யாரா 2 பேர் தான் செலக்ட் பண்ணும், டீம் உருவாக்குறது. ஓகேவா? அப்ப எத்தனை டீம் செய்யலாம்? 5C3 5C2 டீம் செய்யலாம். இங்க பிளாங்க் மெத்தட் ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகாது. ஃபார்முலா ஆகும், ஆனா நம்ம அதுல போட வேணாம். நார்மல் ஷார்ட்கட்ல 5ல ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் பெர்மிட்டேஷனை போட்டுருணுங்க. 5ல ஆரம்பிச்சு 2 நம்பர் போட்டுருணும் டிக்ரீசிங் ஆர்டர்ல. ஆனா டினாமினேட்டர்ல நல்லா கவனிங்க, டினாமினேட்டர் தான் இதுல முக்கியம். டினாமினேட்டர்ல 1ல ஆரம்பிச்சு அதே 2 நம்பர் போடணும். 2 வரைக்கும் உள்ள 2 நம்பர் போடணும், அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் என்ன வரும்? 20/2 10. ஓகேவா? 5C2 என்பது 10. இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு டிடக்ஷனை உங்களுக்கு முன்னாடி சொல்ல போறோம். ஒரு மேஜிக் மாதிரியே இருக்கும். இங்க பாருங்க, இந்த காம்பினேஷன்ல 5C2 என்ன வந்துச்சா? 10 வந்துச்சா?
5C3ன்னு அதுவும் 10 வந்துச்சா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. 5C3யும் 10 வருது, 5C2வும் 10 வருது. அதுக்கு நீங்க கவனிச்சிங்களா? 5C3யும் 10 வருது. ஓகே, நவுத்திட்டேன்னா ஏதாவது? எஸ், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5C3யும் 10 வருது, 5C2வும் 10 தான் வருது. இது ஒரு முக்கியமான ஒரு இதுல இருந்து நீங்க ஒரு பாடம் கத்துக்கணும். என்னன்னா இது இயற்கையே அப்படிதான். NCR இஸ் ஈக்குவல் டு NCN மைனஸ் ஆர். என்ன சார் ஏதோ புரியலையே அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இப்போ ஒரு உதாரணம் கொடுக்குறேன் இன்னொன்று. இப்போ திடீர்னு 8C6 கொடுத்துட்டாங்க உங்க சம்ல. 8C6 8 பேர் இருக்காங்க, அதுல இருந்து 6 பேர் கொண்ட டீம் செய்ப்பா அப்படின்னா நீங்க 8C6 போட்டுருவீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணக்கூடாது, 8ல இருந்து ஆரம்பிச்சு 6 நம்பரை போட்டு டினாமினேஷன்ல 1ல இருந்து ஆரம்பிச்சு 6 நம்பரை போடுவீங்கல்ல, போட்டு தான் பாருங்களேன் எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு. ஏன்னா அந்த ஒரு வாட்டி அதை ஃபீல் பண்ணாதான் அந்த ஷார்ட்கட் உங்களுக்கு புரியும். அப்படியே சொல்லி கொடுத்தா புரியாது. இப்போ 8C6ன்னு உங்களுக்கு சொல்லிட்டாங்க. 8 பேர் இருக்காங்க என் கையில, 6 பேர் கொண்ட டீம் செஞ்சுதாப்பா, எத்தனை விதத்துல செய்யலாம் சொல்லுப்பா, என் கண்ணு முன்னாடி காமி, எத்தனை 6 டீம் செய்யலாம்னு அந்த லிஸ்ட்டை காமினா நீங்க என்ன பண்ணுவீங்க, 8ல இருந்து ஆரம்பிச்சு 7 6 5 4 என்னங்க 1 2 3 4 5 6 புரியுதா? 6 டேர்ம் தான் போடணும், 6 வரைக்கும் போடணும்னு நினைச்சக்கூடாது. நிறைய பேர் அப்படி நினைச்சுக்கிறாங்க, அப்படி கிடையாது. 8ல இருந்து ஆரம்பிச்சு 1 2 3 4 5 6 போடணும். டினாமினேட்டர்ல 1ல இருந்து ஆரம்பிச்சு 6 வரைக்கும். இங்க வேணா அப்படி வச்சுக்கலாம், ஏன்னா 1ல இருந்து ஆரம்பிச்சு 6 நம்பர் போட்டா 6 வரைக்கும் தான் போட முடியும். ஓகேவா? அது வேணா மைண்ட் செட் பண்ணிக்கோங்க, அப்படி பண்ணிக்கோங்க. ஓகேவா? போட்டுட்டு பாருங்க ஒரு காமெடியை பாருங்க. எப்படியும் இந்த 4 கேன்சல் தான் ஆக போகுது, எப்படியும் இந்த 4 கேன்சல் தானே ஆரம்ப போகுது. அதுக்கு எதுக்கு பரபரப்பா அவ்வளோ போட்டீங்க? தேவையில்ல. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 4 4 7 28 தான் வருது. 28 டீம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ காமெடியை பாருங்க. இப்போதான் இந்த ரூலை பாருங்க. நல்லா இப்படி போடுறேன், இப்படி எழுதுறேன். ஓகே, இப்போ பாருங்க NCRனா என்னங்க? இப்போ 8C6 தான் NCR. அப்போ NCR நீங்க என்ன சொல்லலாம்னா NCN மைனஸ் ஆர், N மைனஸ் ஆர் 2னே சொல்லிடலாம். அப்போ கஷ்டப்பட்டு நீங்க 6 போறதுக்கு பதிலாக 2ஓடய முடிச்சுக்கலாம். பாருங்க 2ஓடய முடிச்சுக்கலாம். 8C2னா என்னது? 8ல இருந்து ஆரம்பிச்சு 2 நம்பர் குறையணும், அடுத்து 1ல இருந்து ஆரம்பிச்சு 2 நம்பர் ஏறணும். அப்போ அதே தானே, ரெண்டும் ஒன்று தானேங்க. அப்போ எல்லாத்துக்குமே நான் இப்படியே ஷார்ட்டா போடலாமா சார்னா? எல்லாத்துக்கும் இது பயன்படாது. இப்போ 5C2க்கு இதுதான் கிளைமேக்ஸ். நல்லா பாருங்க, 5C2ன்னு உங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்டினா நீங்க 5C2வா போடுறது தான் நல்லது. ஏன்னா 5ல இருந்து ஆரம்பிச்சு 2, கீழே 5, 1ல இருந்து ஆரம்பிச்சு 2, ஈஸி தான். எப்ப இதை உபயோகிக்கணும் அப்படின்னா 5C3ன்னு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இங்க போய் இந்த ஷார்ட்கட்டை போட்டக்கூடாது. NCR இஸ் ஈக்குவல் டு NCN மைனஸ் ஆர் அப்படின்னு போட்டீங்கன்னா நீங்க பெரிதுபடுத்துறீங்கன்னு அர்த்தம், 2வை 3 ஆக்குறீங்கன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? 2 3 ஆக்கி ஆல்ரெடி உங்களுக்கு 2 போட வேண்டிய சுச்சுவேஷன் தான், நீங்க தேவையில்லாம 3 ஆக்குறீங்கன்னு அர்த்தம். இதே 5C3 கொடுத்துருந்தா நீங்க என்ன பண்ணலாம்? 5C3யை NCR இஸ் ஈக்குவல் டு NCN மைனஸ் ஆர்னு கொடுத்து சின்னதா வேணா ஆக்கலாம். புரியுதா? நீங்க சிம்பிளிஃபிகேஷனை காம்ப்ளிகேஷன் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்களா? அப்ப எங்க உங்களுக்கு தேவைப்படுதோ அங்க யூஸ் பண்ணிக்கலாம். 8C3ன்னு இருந்தா அப்படியே போட்டுருங்க, ஆனா 8C5ன்னு இருந்தா 8C3யா மாத்திக்கோங்க. புரியுதா? 8C3 இருந்தா அப்படியே போட்டுருங்க, ஆனா 8C5 இருந்துச்சுன்னா 8C5 மைனஸ் பண்ணி 8C3 போட்டுக்கோங்க. இது அப்ளிகபிள் காம்பினேஷன்ல மட்டும், பெர்மிட்டேஷன்ல கிடையாது. நான் சொல்றது புரியுதா? ஒரு சில விஷயங்கள் வந்து பெர்மிட்டேஷன்ல மட்டும் வரும், காம்பினேஷன்ல வராது சொல்லுவேன். இப்ப காம்பினேஷன்ல மட்டும் வரும், பெர்மிட்டேஷன்ல வராது. கிளியரா நோட் பண்ணிங்க பார்ப்போம். இது 5C2வை கிளியரா நோட் பண்ணிங்க பார்ப்போம். இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கேன். என்னென்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் பெர்மிட்டேஷன்ல பிரச்சனை இல்லை, பிளாங்க் மெத்தட்லையும் வர வச்சிட்டோம், ஷார்ட்கட்லையும் வர வச்சிட்டோம். ஸோ இது பெர்மிட்டேஷனுங்க, இது வரைக்கும் தான் பெர்மிட்டேஷன், பிரச்சனை கிடையாது. பட் காம்பினேஷன்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. 5C2வை 10 வருது, இதுல இருந்து டக்குன்னு ஷாக் ஆனோம். என்ன 5C3யும் 10 வருது, 5C2வும் 10 வருது. அப்ப இது எடு, இந்த லாஜிக்கை படி. இந்த லாஜிக்கை எப்போ அப்ளை பண்ணணும்? எல்லாத்தையும் படிச்சிட்டோம். அப்போ இதை நோட் பண்ணிக்கணுமா இல்லையா? இதை நோட் பண்ணிக்கணுமா இல்லையா? எங்க நோட் பண்ணணும்? இந்த டிஃபரன்ஸ் பேப்பர் எடுங்க. எஸ், இங்க நோட் பண்ணுங்க. இங்க வந்து பிளாங்க் மெத்தட் வரும், அங்க வராது சொன்னோமா? அப்படியே எனக்கு சின்னது பண்ணிக்கங்க. ஓகேவா? இங்க பிளாங்க் மெத்தட் வரும், இங்க வராது சொன்னோமா? பெர்மிட்டேஷனுக்கு தான். அதே மாதிரி இங்க வந்து NPR வந்து நிறைய பேர் தப்பா போட்டுருவாங்க. NP அப்படியே அந்த ஒரு வேகத்துல NPR அப்படி வராது, வராது. நல்லா நோட் பண்ணிக்கங்க, அப்படி வராது, வாய்ப்பில்லை. ஆனா இங்க வரும். NCR NCN மைனஸ் ஆர்னு சொல்லலாம், 8C5 8C3ன்னு சொல்லலாம், 9C6 9C3ன்னு சொல்லலாம், 9C8 வந்துச்சுன்னா 9C1ன்னு போடலாம் ஈஸியா. ஏன்னா 9C8னா 8 வரைக்கும் பார்க்கறதுக்கு மைனஸ் பண்ணி 9C1ன்னு உன்னோட முடிச்சிடலாம். இன்னொன்னு NC1 என்னன்னு சொல்லிடலாம். லாஸ்ட் இதுல பார்த்தோம்ல,
என்சி ஒன்னை என்னன்னு சொல்லிடலாம். அடுத்த ஸ்லைடில் பார்த்தோமா, இனிமேல் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? எஸ். ஸோ குவிக்லி கோயிங் டு த லாஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் வீடியோ. ஓகேவா? இது வரைக்கும் புரியுதா? இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம்? இதுக்கு முன்னாடியா ஃபர்ஸ்ட் என்கிட்ட 5 வேர்டு இருக்கு. ஸோ சின்ன ரீகேப் போயிடலாம். என்கிட்ட ஒரு 5 லெட்டர் வேர்டு இருக்கு. அதுல 5ஐயும் எடுத்தா எப்படி வரும்? இது இந்த ஸ்லைட். 5ஐயும் எடுத்தா எப்படி வரும்ன்றது இந்த ஸ்லைட். 4 எடுத்தா எப்படி, 3 எடுத்தா எப்படின்றது இந்த ஸ்லைட். இதுலேயே ஷார்ட்கட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்து 2 எடுத்தா எப்படி, இது ஒரு முக்கியமான ஃபார்முலா, இதை நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இது இந்த ஸ்லைட். லாஸ்டா இப்போ யாருங்க இருப்பா? 1ன்னா ரொம்ப ஈஸிங்க. ஓகேவா? 1ன்னா ரொம்ப ஈஸி. அதே தான் பெர்மியூட்டேஷன், காம்பினேஷன். ஓகேவா? அதே டெய்ரி. இங்க அந்த டெய்ரி அப்படியே மனிதர்களா மாறிடுறாங்க. ஓகேவா? இப்போ என்ன சொல்ல போறேன்னா, நான் ஒரே ஆள் தாங்க எடுக்கணும். ஐ மீன் என்கிட்ட இது ரொம்ப சிம்பிளா இருக்கும், பார்த்தே போட்டுடலாம். என்கிட்ட 5 லெட்டர் இருக்கு, பெர்மியூட்டேஷன் பண்ண போறேன். ஆனா அட் அ டைம்ல ஒரு லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். அப்ப எத்தனை லெட்டர் செய்யலாம்? ஒரு லெட்டர் தான் யூஸ் பண்ணணும்னா ஒன்னு டின்ற வேர்டு செய்யலாம், ஏன்ற வேர்டு செய்யலாம். இந்த மாதிரி ஒரு 5 வேர்டு தானே செய்யலாம். ஒரே லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். அப்ப 5. அப்ப 5p1ன்னா 5 வாய்ப்பு தான் எனக்கு இருக்கு. அப்ப இதை நீங்க பொதுவாக ஞாபகம் வச்சுக்கணும்னா np1 இஸ் ஈக்குவல் டு n தான். ஓகேவா? என்கிட்ட 5 லெட்டரை கொடுத்துட்டு எத்தனை ஒரு லெட்டர் வேர்டு செய்ய முடியும் அப்படின்னா, எத்தனை லெட்டர் கொடுத்தீங்களோ அத்தனை தான் செய்ய முடியும். ஓகேவா? இது இயற்கை, சிம்பிள். அதே மாதிரி காம்பினேஷன்லையும் என்கிட்ட 5 பேர் கொடுத்துட்டீங்க, தோனி இந்த மாதிரி. இப்போ இந்த 5 பேரை வச்சுக்கிட்டு நான் காம்பினேஷன் போட்டு டீம் செய்யணும். அந்த டீம்ல ஒரு ஆள் தான் இருக்கணும். ஒரு டீம் அப்படின்னா ஒரு ஆள் தான் இருக்கணும். அது டீமே இல்லைன்றீங்களா? சும்மா 5C1 ஒரு ஆள் தான் செலக்ட் பண்ணும். 5 பேர் இருக்காங்க, ஒரு ஆள் தான் செலக்ட் பண்ணும். எத்தனை விதமா செலக்ட் பண்ணலாம்னா, ஒன்று தோனியை செலக்ட் பண்ணலாம், இல்லை எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ மறுபடியும் இதுவும் என்னதான், 5 தான். புரியுதா? கிளியரா புரியுதா? எஸ், சிம்பிள். எஸ், nc1 இஸ் ஈக்குவல் டு n. அப்போ இங்கேயும் எழுதிக்கோங்க, nc1 இஸ் ஈக்குவல் டு n. ஓகேவா? ஸோ குழப்பிக்க கூடாதுங்க. அங்க ஒன்று பார்த்தோம்ல, npnன்னு ஒன்று பார்த்தோம், அது n ஃபேக்டோரியல் வரும். அதையும் இதையும் குழப்பிக்க கூடாது. நிறைய பேர் குழப்பிப்பாங்க. இதையும் கன்ஃபியூஷனே ஆகக்கூடாது. இது வேற, இது வேற. ஓகேவா? அதே மாதிரி இங்க வந்து nCn வந்துச்சுன்னா என்ன பார்த்தோம்? 1 பார்த்தோம். குழப்பிக்கவே கூடாது. இல்லை எங்க லாஜிக்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா குழப்பாதுங்க. என்கிட்ட 5 பேர் கொடுத்துட்டு 5 பேரையும் வச்சு டீம் செய்யணும்னா ஒரு டீம் தான் செய்ய முடியும். ஆனா என்கிட்ட 5 பேர் கொடுத்துட்டு ஒரு பேர் வச்சு எத்தனை டீம் செய்ய முடியும்னா, அந்த 5 பேரையும் தனித்தனியா ஒரு டீமா நிப்பாட்டிட்டா 5 டீம் வரும். புரியுதா? ஸோ அவ்வளோதாங்க, 1ஓட முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ ஒரு ஸ்பெஷல் கேஸா இன்கேஸ் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வரும் 0 அப்படின்றது ஸ்பெஷல் கேஸ். பெர்மியூட்டேஷன்லையும் சரி, காம்பினேஷன்லையும் சரி, ரொம்ப வராது. ஓகேவா? அதாவது np0 இல்லை nc0 அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன போடுவீங்க? 0ன்னு வந்தாலே 0ன்னு போட்டு போவீங்க. 1 அப்படி தான் போகணும். இது நீங்கள் ஸ்பெஷல் கேஸ், ரொம்ப வராது, வந்தாலும் இப்படி தான் போகணும். எப்படி 0 ஃபேக்டோரியலை 1ன்னு போட்டிங்களோ அதே மாதிரி தான். 0ன்னு வந்தாலே தயவு செஞ்சு இந்த இடத்துல 1ன்னு போட்டுருங்க. ஓகேவா? எஸ். ஸோ சம்மப் பண்ணலாமா? ஓகேவா? எஸ், சம்மப் பண்ணலாமா? எஸ், சூப்பர். இவ்வளோ விஷயங்கள் பார்த்துட்டோம். இப்போ சம்மப் பண்ணிடுவோம். ஸோ தட் உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வரும். ஃபர்ஸ்ட் கேட்குறேன், இங்கே பெர்மியூட்டேஷன், இங்கே காம்பினேஷன். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சொல்லுங்க பார்ப்போம். கரெக்டா? சரி, ஃபார்முலா சொல்லுங்க பார்ப்போம். NPR ஃபார்முலா சொல்லுங்க. n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் r ஃபேக்டோரியல். ஃபார்முலாவா சொல்லணும்னா இது ஃபார்முலா சொல்லுங்க. n ஃபேக்டோரியல் அதே தான் n மைனஸ் r ஃபேக்டோரியல், பட் ஒரு r ஃபேக்டோரியலோட ஒரு எக்ஸ்ட்ரா வரும் டினாமினேட்டர். இது ஃபார்முலா. இப்போ எனக்கு இதை சால்வ் பண்ணி காமிங்க. 8p5 ஃபார்முலா இல்லாமல் சால்வ் பண்ணி காமிங்க. ஃபர்ஸ்ட் 8லேருந்து ஆரம்பிக்கணும். ஓகே, 8லேருந்து ஆரம்பிக்கணும். 5 லெட்டர் போடணும், 5 போடணும் ரிவர்ஸில். 8 7 7 6 5. ஏன்னா நிறைய பேர் பழக்க தோஷம் என்ன பண்ணுறாங்கன்னா, 8லேருந்து ஆரம்பிச்சு ஓகே 5 வந்து நிப்பாட்டுருவாங்க. அதனால தான் விரல் விடணும். 1 2 3 4 5. ஆன்சர் அது என்ன வேணா வரட்டும், அது பார்த்துக்கலாம். எடுத்து 8c5 சொல்லுங்க பார்ப்போம். இப்போ இப்படியே போடுவீங்களா நீங்க? 8 into 7 into 6 into 5. அது நாட் புத்திசாலித்தனம் கிடையாது. ஏன்னா நம்ம சொல்லிட்டோம் 8c5னாலே அதை எப்படியா பாருங்க, NCR இஸ் ஈக்குவல் டு NC n மைனஸ் ஆர். அப்போ 8c5னா 8c3 போட்டாலே போதும். அப்போ 3 வாட்டி போட்டாலே போதும். 1 2 3 கேன்சல் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ வரட்டும். ஓகேவா? இந்த புரிதல் இப்போ இது ரெண்டுத்துக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. NP என்ன, NC என்ன? பதில் சொல்லுங்க, குயிக்கா பதில் சொல்லுங்க. n ஃபேக்டோரியல் இங்க 1. ஓகேவா? NP 1னா என்ன, NC 1னா என்ன?
ரெண்டுமே என்னது எண்ணு தான். ஒன்று வந்துச்சுன்னா ரெண்டுமே எண்ணு தான். புரியுதா? இவ்வளோதாங்க. இதை ஒரு ஸ்லைட்லையும் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துருக்கோம். 11 ஸ்லைடு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை நான் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துட்றேன். நம்மளுடைய நோட்ஸையும் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துட்றேன். எது பெருசாக இருக்கும் இது ரெண்டுத்துல எப்பயுமே வேல்யூ வைஸ் எது பெருசாக இருக்கும் இதுதான். ப்ரொவைடட் ரெண்டுத்துக்கும் ஒன்னே கொடுத்தா 8P5 8C5ன்னு கொடுத்தா 8P5 தான் பெருசாக இருக்கும் வேல்யூ வைஸ். பார்த்தாலே தெரியுதுல்ல? எஸ், சிம்பிள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ் ஃப்ரெண்ட்ஸ். பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் இன்னைக்கு நம்ம பேசிக்ஸ் பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ இந்த பேசிக்ஸ் போதுமானா கண்டிப்பாக போதும். உங்களுக்கு என்னைக்கு வாழ்நாளில் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் உங்களுக்கு டவுட் வந்தாலும் இந்த 5 ஸ்லைடை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி அதை பார்த்தாலே புரிஞ்சிச்சுன்னா ஓகே. இல்லை வீடியோவை திருப்பி 1.5 ஸ்பீடில் வச்சு உங்களுக்கு என்னென்ன புரியலையோ திருப்பி பார்த்துக்கலாம். எக்ஸாம் போட்ட முன்னாடி படிச்சுட்டு போயிடலாம். இப்போ இது கண்டிப்பாக அப்ளை பண்ண இது ஸ்ட்ராங் ஆயிரும். ஓகேவா? இது அப்ளை பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஸ்ட்ராங் ஆயிரும். அதுக்கு நீங்கள் எங்கே வரணும்னா கண்டிப்பாக நம்மளோட ஆப் கோர்ஸ் நம்ம ஒரு செட்டாக டைப்பாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆயிரும். ப்ராபபிலிட்டிக்கும் இதே கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நல்ல ஒரு ப்ரிப்பரேஷன், நல்ல பிளான்டான ப்ரிப்பரேஷன், டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிச்சிங்கன்னா நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய எக்ஸாம் டிப்ஸ், குட்டி கைடன்ஸ் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் தந்துகிட்டே இருப்பேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் தி எக்ஸாம்ஸ்.